Hello my dear boys, பசங்களா குட் ஈவினிங். ஒரு 2 செகண்ட்ஸ் மட்டும் டைம் கொடு. அந்த 11th நாங்களோட PDF மட்டும் அப்லோட் பண்ணிட்டு வந்துடுறேன். ரைட்டா? Okay. Tell me whether my audio and video is clear. Audio video clear? Tell me whether my audio and video is clear. என்ன வந்துச்சா வீடியோ? எஸ், வீடியோ வந்துச்சு. குட் ஈவினிங் மை டியர் வாரியர்ஸ். குட் ஈவினிங். யாரெல்லாம் இருக்கா? எஸ், புட் யுவர் நேம் அண்ட் ரெட் கலர் ஹார்ட். ரைட்டா? உன்னோட பேரை போட்டு ஒரு ரெட் கலர் ஹார்ட் போட்டு பார்க்கலாம். குட் ஈவினிங். எஸ், ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா? யாரெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கீங்க அட்டண்டன்ஸ் மார்க் பண்ணுங்கள். வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த வீடியோ பார்க்கணும். சரியா? வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்கக்கூடாது. வீடியோவை லைக்கை போட்டுட்டு அதுக்கப்புறம் பாருங்கள். ரைட்டா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். வீடியோவுக்கு லைக்குன்றது ரொம்ப முக்கியமானது நம்மளோட வீடியோக்கு. சரியா? ரைட். வீடியோக்கு லைக் பண்ணிட்டீங்களா? நான் அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் சேவ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். பயாலஜி PDF. ஸோ ரெடியா? இன்னைக்கு செகண்ட் மிட்டமோட பயாலஜி கம்ப்ளீட்டாக படிக்க போகிறோம். ரைட்டா? கம்ப்ளீட்டாக பயாலஜி படிக்க போகிறோம். யாரெல்லாம் என் கூட சேர்ந்து படிக்க ரெடியாக இருக்கா? ரைட். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி அ கம்ப்ளீட் 2 hour செஷன். 2 hours மாஸ்டர் ஆஃப் செகண்ட் மிட்டம். ரைட்டா? யூ ஆர் கோயிங் டு பிகம் அ மாஸ்டர் பீஸ். நீ என்ன பண்ண போகிற? மாஸ்டர் பீஸ். யூ ஆர் கோயிங் டு பிகம் அ மாஸ்டர் பீஸ். செகண்ட் மிட்டம் பயாலஜியில் மாஸ்டர் பீஸ் பண்ண போகிறோம். ரைட்டா? யூ ஆர் கோயிங் டு பிகம் அ மாஸ்டர். ரைட்டா? ஓகே. வாய்ஸ் என்னாச்சு? அது நம்மளுக்கு மழை கோல்டு அதனால அப்படியே இருக்கு. ஓகே. வேற என்ன ஆச்சு? சாட்டில் ஒரு ஃபயரை காணோம், எதையுமே காணோம். கேன் ஹேவ் சம் ஃபயர் இன் சாட்? ரைட்டா? கொஷின்ஸ் கேட்பீங்களா? கொஷின் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ரைட்டா? ரைட். கேன் ஐ ஹாவ் சம் ஃபயர்? உன்னோட பேர், ரெட் கலர் ஹார்ட்டு, தீ, மின்னல், ஃபயர் எல்லாத்தையும் போட்டு தாக்குங்க. யார் இருக்கீங்கன்னு பார்க்கலாம். இப்போ யூடியூப்பில் ஐடியெல்லாம் வேறு பேர் வராமல் உன்னோட மெயில் ஐடி மாதிரி வருது, அட்டுன்னு போட்டு வருது, அதனால தெரியவே இல்லை. டீட்டெயில்ஸ் டீச் பண்ணுவீங்களா? யாரெல்லாம் ஆல்ரெடி இந்த வீடியோ பார்த்துட்டா டீட்டெயில்ஸ் டீச் பண்ணுவீங்களான்னு கேட்டுட்டு இருக்கீங்களே. வாய், நான் ஏன் டீட்டெயில்ஸ் உனக்கு டீச் பண்ணணும்? சொல்லு. டீட்டெயில்ஸ் தான் ஆல்ரெடி நம்ம ஒரு சூப்பரான செஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். யாரெல்லாம் அதை பார்த்த? யாரெல்லாம் அந்த சூப்பர் செஷனை பார்த்த? யாருமே நான் பார்க்கலன்னு நினைக்கிறேன்னா, நம்மளோட சேனலை ஓப்பன் பண்ணேன்னா சேனலில் வீடியோஸ்குள்ளே போன உடனே யூ கேன் சி தேர் இஸ் OD ஸ்கொயர். வி ஹவ் ஸ்டார்டட் OD ஸ்கொயர். யாரெல்லாம் OD ஸ்கொயர் பார்த்துட்ட? வாட் இஸ் OD ஸ்கொயர்? OD ஸ்கொயர்னா என்னது? வி ஹவ் ஸ்டார்டட் அ நியூ சூப்பர் டூப்பர் சீரீஸ் கால்ட் OD ஸ்கொயர். OD ஸ்கொயர் யாரெல்லாம் பார்த்துட்டீங்க? ஓகே. புதுசாக இருக்கீங்கன்னா இப்போவே போய் OD ஸ்கொயரை பார்த்துட்டு OD ஸ்கொயரில் Day 1 இட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட். Day 1குள்ளே போனோம் அப்படின்னா யூ வில் பி சீயிங் த டீடைல். ஒரு நாளைக்கு ஒரு டீடைல், 1 day 1 டீடைல் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணி சூப்பராக இன்றைக்கி லான்ச் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்துருச்சு. நாளைக்குரியது ஆல்ரெடி ஷெடியூல் பண்ணியாச்சு. நாளைக்கு அதுக்கு அடுத்த நாளுக்குரியது, இந்த மாதிரி ஒரு நாளுக்குரியது அடுத்தடுத்து என்ன அப்படின்னா உனக்கு சூப்பராக ஷெடியூல் ஆகிட்டே இருக்க போது வேறு லெவலில். ஸோ ரைட்டா? ஓகே சூப்பராக. ஓகே. ஸோ OD ஸ்கொயருக்கு ரெடி ஆகிக்கோ. அதை ஃபுல்லாக கவனமாக படிக்க ஆரம்பிச்சிரு. இப்போ வரைக்கும் படிக்கலைன்னா இதை பண்ணிடு. ஏன்னா நிறைய பேர் அதை தான் கேட்டாங்க, அதுக்காக தான் கொடுத்துருக்கோம். சரியா? நிறைய பேர் அதை கேட்டிருந்தீங்க, உனக்காக தான் OD ஸ்கொயர் லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ OD ஸ்கொயரை தொடர்ந்து வாஷ் பண்ணி உன்னோட சப்போர்ட் அதுக்கு கொடு. இங்கே நிறைய பேர் பார்க்குறத பொறுத்து தான் OD ஸ்கொயர் எடுத்து கண்டினியூ பண்ணலாமா வேண்டாமான்னு யோசிக்க போகிறேன். ரைட்டா? சூப்பர். இன்றைக்கி நம்ம ஒரு OD ஸ்கொயரில் கொஞ்சம் ஸ்லோவாக டீச் பண்ணணுமா? ஓகே. OD ஸ்கொயரில் இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக டீச் பண்ணிடலாம். சரியா? ஓகே. ரைட். சூப்பர். சரிப்பா. டுடே வி ஆர் கோயிங் டு சி செகண்ட் மிட்டம் சயின்ஸ்க்குரிய சாப்டர்ஸ். என்னென்ன சாப்டர்ஸ்லாம் செகண்ட் மிட்டமில் இருக்குது நம்மளுக்கு? வி ஆர் கோயிங் டு ஹேவ் சாப்டர் நம்பர் 19, 20, 21, 22. இந்த 4 சாப்டர் மேஜராக எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் இருக்கக்கூடியது. ஸோ இந்த 4 சாப்டரோட புக் பேக்கை இன்றைக்கி 1 ஷாட்டில் ரிவைஸ் பண்ண போகிறோம்.
அடுத்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ரைட்டா. எஸ் 4 சாப்டரையும் ஃபுல்லாக ஒரே ஸ்ட்ரெச்சில் முடிக்க போகிறோம். பார்க்கலாம் யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருக்கேன். யார் யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன். சத்தியம் பண்ணு, பொய் சத்தியம் பண்ணக்கூடாது, உண்மையாக சத்தியம் பண்ணிவிட்டு இருக்கணும். வீட்டில் சாப்பாடெலாம் கொடுத்தாங்கன்னா சைடில் எடுத்துகிட்டு வந்து வீடியோ பார்த்துக்கிட்டே சாப்பிடு ரைட்டா. 10th வருவானுங்க, பாதி பேர் பெய்டிக்கு வேற போயிட்டானுங்க. 9 மணிக்கு மேலே இன்னும் கொஞ்சம் வருவானுங்க ராஜா. அதனால தான் முன்னாடியோட இப்போ கொஞ்சம் இருக்கானுங்க. பெய்ட் பேட்சில் 400+ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சூப்பராக அங்கே வருவானுங்க. இங்கே கொஞ்சம் கம்மி. சத்தியம் பண்ணிட்ட, சத்தியத்தை மீறினா சாமி கண்ணை குத்திக்கிறோம், ஞாபகம் வச்சுக்கோ ரைட்டா. அதே மாதிரி வீடியோக்கு லைக் பண்ணியா, வீடியோக்கு லைக் பண்ணியா, போய் சொல்லாமல் உண்மையிலே லைக் பண்ணியிருக்கணும். இல்லைன்னா வீடியோ பட்டனை லைக் பண்ணிவிடு அண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ரைட்டா. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம், MVSAT எக்ஸாம். இது வரைக்கும் நீ MVSAT எக்ஸாம் எழுதலை அப்படின்னா MVSATக்கு இப்போவே ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நான் ஆன்லைனில் ரைட்டா. ஆன்லைனில் யூ ஹேவ் டு டூ இட். ஸோ இன்னும் 4 days தான் இருக்குது. அதுக்கப்புறம் நீ ரிஜிஸ்டர்லாம் இல்லை, அப்படியே ரிஜிஸ்டர் பண்ணி அப்படியே டெஸ்ட் எழுதிக்கலாம் ரைட்டா. கவனமாக ரைட்டா. ஓகே. ஸோ யார் யார் ஸ்கூலில் என்னென்ன போர்ஷன் சொன்னாங்களோ அதை ஃபுல்லாக நீ எடுத்துக்கோ, நீ பார்த்துக்கோ ரைட்டா. ஸோ நான் டீச் பண்ண போகிறது 19, 20, 21, 22 நாளையுமே டீச் பண்ண போகிறேன் சரியா. ரைட். ஓகே. மங்கையர்க்கரசி இப்போ நம்ம ஃபிசிக்ஸ் பார்க்குற ஒரு சுச்சுவேஷனில் நவ் வி ஆர் கோயிங் டு ஒன்லி கான்சன்ட்ரேட் ஆன் பயாலஜி சரியா. பயாலஜியை பற்றி மட்டும் நம்ம பார்க்கலாம் சரியா. ரெடி? வி ஆர் கோயிங் டு ஸ்டார்டட் வித் அ ஃபுல் பேங். கெட் ரெடி. வி ஆர் மூவிங் டு த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரைட்டா. ஃபர்ஸ்ட் வி ஆர் கோயிங் ஃபார் த சாப்டர் நம்பர் 19, ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். மனிதன் எப்படி வந்தான், மனுஷன் எதுலேருந்து வந்தான், மனுஷன் எதுலேருந்து வந்தான். நான் எங்கள் அப்பா அம்மாலேருந்து வந்தேன், நீங்கள் உங்கள் அப்பா அம்மா, அதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா, அவங்க அதுக்கு முன்னாடி இருந்த அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து, அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து, இப்படி அப்பா அம்மாவும் முன்னாடி போயிட்டே இருக்கும். எஸ். அதுக்கு முன்னாடி எங்கேருந்து வந்தோம். ஓகே. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் மார்னிங் கிளாஸ்க்கு வர மாட்டேங்கிற. ஏர்லி மார்னிங் கிளாஸ் வி ஹவ் ஸ்டார்டட். உனக்கு தெரியுமா தெரியாதா? ஸோ ஏர்லி மார்னிங் கிளாஸ்க்கு கரெக்டாக வந்துடு. இப்போ ஏர்லி மார்னிங் கிளாஸும் ஆல்ரெடி நான் ஷெட்யூல் பண்ணிட்டேன். வீடியோஸ்குள்ளே போய் டெய்லி வீடியோஸ்குள்ளே நம்ம சேனல் ஓப்பன் பண்ணி வீடியோஸ்குள்ளே போனேன்னா உனக்கு OD ஸ்கொயர் கிடைக்கும். லைவுக்குள்ளே போனேன் அப்படின்னா நம்மளோட லைவ் இருக்குது. இப்போ பாரு, இப்போ இந்த லைவ் நடந்துகிட்ருக்கு. அடுத்த லைவ் நாளை காலை 6 மணிக்கு, நாளை காலையில் 6 மணிக்கு சாப்டர் 11 கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட். இன்றைக்கி காலையில் சாப்டர் 6 பார்த்துட்டோம். நாளை காலையில் சாப்டர் 11 பார்க்க போகிறோம் ரைட்டா. சாப்டர் 11 நடத்த போகிறேன். நிறைய பேர் ஐயூ பார்க்கலாம் டவுட்டுன்னு சொன்னியா, அதுக்காக சாப்டர் 11 நாளைக்கு கெமிஸ்ட்ரி புகுந்து விளையாட போகிறோம் ரைட்டா. நம்ம புக் பேக் கொஷின் இல்லை, டைரெக்டாக என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரைட்டா. MVSAT ரிசல்ட்டு அக்டோபர் 1st வீக்கில் வந்துடும் சரி. அக்டோபரா, அப்போ நவம்பர் 1st வீக்கில் வந்துடும் சரியா. ஓகே, ஆரம்பிக்க போகிறோம். ரெடியா? ஓகே ரைட். மார்னிங் கிளாஸ் எல்லாருமே வந்துருங்க சரியா. போகலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே. ரைட், நல்லா கவனி. ஒரு கொஷின்லையும் உனக்கு அடிஷ்னல் பெனிஃபிட்டாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஐ ஆம் கோயிங் டு கிவ் யூ அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். இந்த கொஷின்லாம் இம்பார்ட்டண்ட்டா, சார் இந்த கொஷின் வருமா, இந்த கொஷின் கேட்பாங்களா, இதை நான் நல்லா படிக்கணுமா, இதை நான் எப்படி படிக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டுகிட்டே இருப்பீங்களா, உங்களுக்காக தான். புக்கின் கொஷின் இஸ் கோயிங் டு கம் இன் த நெக்ஸ்ட் செஷன் ரைட்டா. இந்த சண்டே இல்லைனா அதுக்கு அடுத்த வீக் டேஸில் புக்கின் பார்க்க போகிறோம். செகண்ட் மிட்டமுக்கு முன்னாடி உனக்கு புக்கின் கொஷினும் கொடுத்துருவேன். இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக புக் பேக் பார்க்கலாம் ரைட்டா. ஓகே. ஸோ கவனி, காலையில் கிளாஸ் 6 மணிக்கு, காலையில் கிளாஸ் 6 மணிக்கு. இங்கே கவனி, இங்கே என்ன அப்படின்னா ஒரு கொஷின்லேயும் இந்த மாதிரி நான் ஒரு சில விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருப்பேன். திஸ் இஸ் PTA ரைட்டா. இந்த மாதிரி நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். இதில் இதுக்கு முன்னாடி எந்தெந்த வருஷத்தில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க, யூ கேன் see that. ஒரு சில கொஷினில் இப்படி பெருசாக போகும், அதெல்லாம் அவ்வளோ இம்பார்ட்டண்டான கொஷின் ரைட்டா. நிறைய கொஷின்ஸ் இருக்குது. ஒவ்வொரு கொஷினையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ்னு நீனே கண்டுபிடிச்சிடலாம். நான் பெருசாக சொல்ல தேவையில்லை, நீயாக கண்டுபிடிச்சிடலாம் ரைட்டா. இப்போ கொஷின் நம்பர் 1 நல்லா கவனி. த டீஜெனரேட்டட் விங். இந்த கொஷின் எப்போ கேட்டிருக்காங்க, இப்போ ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ரைட்டா. இப்போ ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடி ஏப்ரல் 2025 இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் PTAல சரியா ரீசெண்டாக கேட்டிருக்காங்க இந்த கொஷின். கவனிங்க. த டீஜெனரேட்டட் விங் ஆஃப் கிவி இஸ் அன் அக்யூர்டு கேரக்டர். அக்யூர்டு கேரக்டர்னா பெறப்பட்ட, அதுக்கு அதோட ஹார்மோனில் அதோட வழியாக தோன்றி முன்னாடி இருந்து வந்தது கிடையாது, இன்பிட்வீனில் ஊடால தோன்றியது. YS it is an acquired character. The characters developed by the animal during their lifetime
in response to the environmental change are called acquired character. For example, நான் இருக்கேன் அல்லது நீங்கள் இருக்கீங்க, ரைட்டா? நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? நம்மளோட உடல்நிலை பொதுவாகவே என்ன அப்படின்னா, இப்போ வெயில் நல்லா அடித்தா வெயில் எவ்வளோ அடித்தாலும் நம்மளால் தாங்க முடியும், ஆனால் குளிர் நம்மளால் தாங்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், எனக்கு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் ஐ ஹவ் ஷிஃப்டட் டு யூஎஸ் அல்லது கேனடா, அந்த மாதிரி க்ரீன்லேண்ட், அந்த மாதிரி பயங்கர கோல்டு கண்ட்ரீஸ்க்கு நான் போயிட்டேன். எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தை அங்கே பிறக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த குழந்தை அதோட லைஃப்க்கு, அதோட ஓவரால் லைஃப் டைம் என்ன அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து கோல்டர் ரீஜனுக்கு பழக்கப்பட்டது. அப்போ அந்த குழந்தைக்கு கோல்டர் கண்டிஷன் வில் பி ஈஸிலி அடாப்டபிள். வேறஸ் நான் திருப்பி இந்தியாவுக்கு இங்கே கூட்டிகிட்டு வந்தேன்னா இந்த டெம்பரேச்சர் அவங்களால மேனேஜ் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதுதான், ரைட்டா? ரைட், சரியா? கவனியா. அப்போ என்ன அப்படின்னா கேரக்டர்ஸ் டெவலப்ட் பை த அனிமல்ஸ் டியூரிங் தேர் லைஃப் டைம், அதோட வாழ்நாள் காலத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கப்பையே அதோட உடம்புல அல்லது அதோட சூழ்நிலையில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் நடந்துச்சுன்னா that environmental change are called acquired character. Acquired character is transmitted to offspring by the process of inheritance. ரைட்டா? ஒரு தடவை வந்தது அடுத்த வழி வம்சாவளிக்கு போயிட்டே இருக்கும் அப்படின்னு. கிவி பேர்டுக்கு பாரு, இது பேர் பேர்டு, ஆனால் இதுக்கு ரெக்கையே கிடையாது, ரைட்டா? இதுக்கு பேர் பேர்டு, அதுக்கு ரெக்கையே இருக்காது. ஆனால் ரெக்கை இருக்கும், உள்ளுக்குள்ள குட்டியோண்டா இருக்கும், இந்த இடத்துக்குள்ள கொஞ்சோண்டு குட்டியோண்டா இருக்கும், நம்ம கண்ணுக்கே வெளியவே தெரியாது. ஏன்னா இது பறக்கிறது யூஸ் பண்ணவே இல்லை, ரெக்கையை யூஸ் பண்ணி பறக்காமையே இருந்தனால அந்த ரெக்கை சுருங்கி 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 ரெக்கையே இல்லாமல் போயிடுச்சு, அவ்வளோதான். ரைட், நெக்ஸ்ட். ஸோ புரிஞ்சுதா? ஹேவ் யூ காட் இட்? ரைட், ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சூப்பரா. கேன் ஐ ஹேவ் சம் தம்ஸ் அப்? ஒரு தம்ஸ் அப்பை போடு. எஸ், தம்ஸ் அப், தம்ஸ் அப், தம்ஸ் அப், மேக் இட் ஃபாஸ்ட். thumbs up போடுங்க, thumbs up போடுங்க. Yes, okay. What is Archaeopteryx considered to be a connecting link? ரைட்டா? Archaeopteryx அப்படிங்கிற ஒரு உயிரினம் தான் called as connecting link அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன கனெக்டிங் லிங்க்? யாரை கனெக்ட் பண்ண போகிறாங்க? ரைட்டா? ஓகே, கவனிங்க என்ன சொல்கிறாங்கன்னு. இஸ் த ஓல்டஸ்ட் நோன் ஃபாசில் பேர்ட். இது உயிரோட இல்லை, ஃபாசில், புதை படிமத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேர்ட், ஃபாசில் பேர்ட். இட் இஸ் கன்சிடர்ட் டு பி த கனெக்டிங் லிங்க் பிட்வீன் ரெப்டைல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ். அதாவது முத உயிரினங்கள் நீரில் தோன்றுச்சுன்னு சொல்லுவாங்க, தண்ணியிலேருந்து நிலத்துக்கு வந்துச்சு, நிலத்துலேருந்து அதுக்கப்புறம் ஆகாயத்துக்கு போச்சு. இது பாருங்கள், ரெப்டைல்ஸ்லேருந்து பேர்ட்ஸ்க்கு போனது. ஏன்னா அதோட ஃபாசில் பார்க்குறப்ப இட் ஹேட் விங்ஸ், அதுக்கு விங்ஸ் இருந்துச்சா வித் ஃபெதர்ஸ் லைக் அ பேர்ட். அதே மாதிரி had a long tail, clawed digits and conical teeth like a reptile. அதோட வாய் பாருங்க, கோனிக்கல் டீத், கூர்மையாக முக்கோண வடிவில் அதோட வாய் இருந்துச்சா. அதே மாதிரி அது ரெக்கையும் இருந்துச்சு, ரெக்கையில் கைகள் வேறு இருக்குது. இங்கே பாரு, ரெக்கையில் கைகள் வேறு இருக்குது. பறவைகளுக்கு ரெக்கையில் கை இருக்காது, கால் தான் இருக்கும். ரெக்கையில் வேறு கால் இருக்கு. ரெக்கையில் பார்த்தீங்க அப்படின்னா கைகள் இருக்க மாதிரி இருந்துச்சா. ஸோ இதனால் என்ன அப்படின்னா விஷயம், ரைட்டா? ரைட், இங்கே பாருங்கள், லிங்கேஜ் பிட்வீன் ரெப்டைல் அண்ட் பேர்ட். So அடுத்த Archaeopteryx, oldest known fossil breed, is considered to be connecting link between the reptiles and bird. It had wings with feathers like a bird. It had long tail, clawed digit and conical teeth like a reptile. சரியா? ஓகே, சூப்பர். டிஸ்யூஸ்னா யூஸ் பண்ணாமல் இருக்குது. It is considered connecting link between reptile and birds. அவ்வளோதான். இதுதான் மெயின் ஆன்சர், இதுதான் மெயின் ஆன்சர், இதுதான். அதுக்கு கீழே அதை பற்றின எக்ஸ்பிளனேஷன் இந்த பேர்டும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட், டிஃபைன் எத்தினோபயாலஜி. இங்கே மேலே பார்த்தியா இந்த கொஷின் ஜூலை 2023, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி 2023. இந்த எத்தனோ பாட்டனி இருக்கா? இந்த எத்தனோ பாட்டனின்ற டிஃபைன் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. 2020, 2022, 2023, ஏப்ரல், ஜூலை, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி 24. ஆக மொத்தம் இந்த கேள்வி கடந்த 3 வருஷத்தில் வருஷம் கேட்டுக்கிட்டே தான் இருக்காங்க. அப்டேட் பண்ணலை, 2025 மட்டும் நான் அப்டேட் பண்ணல. அப்போ எல்லா வருஷத்துலையும் இந்த கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க. அப்போ இந்த கொஷினுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் எப்படி கொடுக்கணும்? கவனமாக இந்த கொஷினை படிக்கணும். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா? எத்தனோபாட்டனி இஸ் த ஸ்டடி ஆஃப் ரீஜனல் பிளான்ஸ் அண்ட் தேர் ப்ராக்டிக்கல் யூசஸ் த்ரூ த ட்ரெடிஷ்னல் நாலேஜ், ரைட்டா? ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னால் நம்மளோட கலாச்சாரத்தை ஒட்டி, கலாச்சாரத்தை பேஸ் பண்ணி அங்கே இருக்கக்கூடியதை நம்ம பேஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா படிக்கக்கூடிய விஷயம் தான் என்ன அப்படின்னா நம்ம எத்தனோபாட்டனின்னு சொல்ல போகிறோம், ரைட்டா?
regions, plants. அதாவது study of regions, plants and their practical. ஒரு குறிப்பிட்ட ரீஜனையும் அங்கே இருக்கக்கூடிய தாவரங்களை பற்றியும் நம்ம அதாவது நம்மளோட கலாச்சாரத்தை ஒத்து கலாச்சாரத்தை கனெக்ட் பண்ணி படிக்கக்கூடிய பாடத்தை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரெடிஷ்னல் நாலேஜ்னு சொல்ல போகிறோம். ரைட்டா ஓகே. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின். சி த ஹரி இஸ் அ வெரி குட் டாப்பர். போன வருஷமும் வந்துச்சு. சரியா, குட். அவங்க 11th அவனோட சீனியர். அடுத்து இங்கே பாரு 2019, அதுக்கப்புறம் 20, அதுக்கப்புறம் கேட்கல. ஸோ மேபி இப்போ நம்மளுக்கு என்ன பண்ணலாம், அடுத்து 26ல் கேட்கலாம். ஹவு டு யூ டிட்டர்மைன் த ஏஜ் ஆஃப் த ஃபாசில்? ஃபாசில்னா என்னது, புதை படிமங்கள், புதஞ்சு போய் கிடக்கும்ல, அந்த ஃபாசிலோட ஏஜை எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, கவனி. த ஏஜ் ஆஃப் த ஃபாசில் இஸ் டிட்டர்மைன்ட் பை ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் இட். ரைட்டா, டிட்டர்மைன் பை அ ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்டாக, அதில் இருக்கக்கூடிய ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட். இப்போ நான் செத்து போனாலும் நான் இறந்து போனாலும் என்னோடதை என்ன பண்ணலாம், வி கேன் ஃபைண்ட் அவுட். என்னோட ஏஜ், நான் இப்போ இறந்து போயிட்டேன், ஒரு 200 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஃபாசில் எடுக்கிறாங்க அப்படின்னா நான் 200 வருஷத்துக்கு முன்னாடி உயிர் வாழ்ந்துன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னோட பாடியில் ஒரு ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட் இருக்க போகுது. என்னது அப்படின்றத பார்க்கலாம். த எலமெண்ட்ஸ் மேபி கார்பன். உயிருள்ள பொருட்கள் எல்லாத்துலேயுமே கார்பன் இருக்குது. அதுதான் மெயினாக நம்ம வச்சு கண்டுபிடிப்பாங்க. கார்பன், uranium, lead or potassium. Carbon consumption of animals and plants stops after their death. நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கோமா, நம்ம சாப்பிட நம்ம உடம்புல கார்பனோட கன்சம்ஷன் போயிட்டே இருக்க போகுது. நான் இறந்து போயிட்டேன்னா சாப்பாடு எடுத்துக்க மாட்டேன், அப்போ கன்சம்ஷன் ஆஃப் கார்பன் குறைஞ்சிரும். அப்போ என் உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டிஸ்இன்டகிரேட், அதெல்லாம் என்ன பண்ண போகுது, செதற போகுது, அதெல்லாமே வெளியே செதற போகுது. அண்ட் த டீகேயிங் ப்ராசஸ் ஆஃப் C14, carbon 14 is one of the isotope அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். occurs continuously. The time passed since the death of the plant or animal can be calculated by the amount of C14 present in the body. கம்ப்ளீட்டாக டிஸ்இன்டகிரேட் ஆகாது. அதான் என் உடம்புல 100 C14 இருக்குன்னு வச்சுக்கலாம். நல்லா கவனி, இது வந்து 12th ஸ்டாண்டர்டில் இருக்க ஒரு கொஷின் உனக்கு சொல்கிறேன். என்னோட ஹாஃப் லைஃப் பீரியட்னு சொல்லுவாங்க. என் உடம்புல 100 C14 இருக்குன்னு வச்சுக்கலாம். இந்த 100 C14 50% மாறுறதுக்கு பல வருஷங்கள் ஆகும். ரைட்டா, பல வருஷங்கள். ரைட்டா, பாதியாக குறையிருக்கு. அந்த 50 அடுத்து 25 மாறுறதுக்கு திருப்பி அதே மாதிரி பல வருஷங்கள். அதனால தான் இதை வச்சு நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்டா, ஓகே. ஸோ அதனால தான் அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ரைட்டா, ஓகேவா, சரியா, ஓகே, சூப்பர், குட். நெக்ஸ்ட் போகலாம். ஸோ தட்ஸ் இட். இது வரைக்கும் தான் அப்படின்னா அந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அடுத்த சாப்டர் 20 we are going to move on. ரைட்டா, சாப்டர் 20ல் ப்ரீடிங் அண்ட் பயோடெக்னாலஜி புக் பேக் பார்க்க போகிறோம். ரைட்டா, எத்தனோ பாட்டனியோட இம்பார்ட்டன்ஸ் அதில் இல்லையா, விட்டுட்டேனா? ஓகே, ஐ வில் செக் இட் அண்ட் லெட் யூ நோ இந்த நெக்ஸ்ட் செஷன். ரைட்டா, நெக்ஸ்ட் செக்ஷனில் சொல்கிறேன். ரைட்டா, கிளாஸ் எண்டில் கூட நான் சொல்கிறேன். ரைட்டா, எண்டில் எனக்கு ஞாபகப்படுத்த ஐ வில் ஜஸ்ட் லெட் யூ நோ இந்த எண்ட். ஓகேவா, எண்டில் நான் உனக்கு சொல்கிறேன். ரைட், நெக்ஸ்ட் we will move on to the next lesson. சரியா, நெக்ஸ்ட் லெசன் என்ன கொஸ்டின் இருக்கு? ஸோ இம்பார்ட்டன்ட், ஐஎம்பி இம்பன்றதா இம்பார்ட்டன்ட். ரைட்டா, ஓகே. பாரு, கிவ் த நேம் ஆஃப் த வீட் வெரைட்டி. ஏதோ ஒரு வீட்டோட வெரைட்டி கேட்டிருக்காங்க. ஹேவிங் ஹையர் டயட்ரி ஃபைபர், நம்ம டயட்டுக்கு தேவையான ஃபைபர் அதிகமாக இருக்கக்கூடியது மற்றும் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய வீட் எதுன்னு கேட்டிருக்காங்க. ஒரே ஒரு வார்த்தை தான் ஆன்சர், ட்ரீடிகேல். ரைட்டா, ட்ரீடிகேல். ரைட்டா, TRITICALE, அதுதான். இட் இஸ் அ ஹைப்ரிட் வீட். இது வந்து ஒரு ஹைப்ரிட் வீட்டு. இந்த வீட் தான் கொடுக்க போகுது. ரைட்டா, ஓகே, சூப்பர், குட். சரியா, ரைட், அதுதான் ஆன்சரு. அதை மட்டும் எழுதினாலே போதும். அடுத்து செமி டார்ஃப். ஸோ டுவார்ஃப்னா என்ன அர்த்தம், குட்டைன்னு அர்த்தம். ரைட்டா, டார்ஃப்னா என்னது, ஷார்ட், குட்டையாக இருக்குது. ரைட்டா, ஷார்ட் அப்படின்னு அர்த்தம். எதுக்காக, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு. ரைட்டா, எப்படி கண்டுபிடிச்சிருக்காங்க பாரு, கவனி. ஸோ வெரைட்டி வேர் இன்ட்ரடியூஸ்ட் இன் ரைஸ். திஸ் வாஸ் மேட் பாசிபிள் பை த பிரசன்ஸ் ஆஃப் டார்ஃபிங் ஜீன் இன் ரைஸ். நேம் திஸ் டார்ஃபிங் ஜீன். ரைட்டா, டார்ஃப் ஜீனோட பேர் என்னது, SD1. ரைட்டா, திஸ் இஸ் கால்ட் SD1. எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? நீ பார்த்துருக்க, யார் யாரெல்லாம் கிராமத்துக்கு போயிருக்க, கிராமங்களில் பார்த்துருக்கியா நெல் மணிகள், அரிசி நெல் விளைஞ்சிருக்கிறத பார்த்துருக்கியா? நெல் எப்படி விளைஞ்சிருக்கும், இந்த மாதிரி அந்த செடி தாவரம் பார்த்தாலே இப்படி இருக்கும்.
இதில் இப்படி இந்த இதில் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி சைடில் இருக்கும். இது ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நெல் நம்மளுக்கு முளைச்சிருக்கும். ரைட்டு, இது ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நெல் முளைச்சிருக்கும். ஒவ்வொன்றுலேயும் ஒவ்வொரு நெல் இருக்கும். இதெல்லாம் அடித்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் அடிச்சுட்டு தான் நம்மளுக்கு இதுலேருந்து அரிசி இதுக்குள்ளேருந்து வரும். நெற்பயிரை போர் அடிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அடித்தாங்கன்னா அதுக்கப்புறம் அதுலேருந்து நெல் வரும். நீ யோசிச்சு பாரு, இவ்வளோ ஹைட்டாக இருக்குது. இவ்வளோ ஹைட்டில் இதோட மண்டை மேலே வந்துட்டும் இவ்வளோ வெயிட் இருக்குது. மண்டை மேலே இருக்கக்கூடிய அரிசி வெயிட்டாக தானே இருக்கும். ரைட்டா, 1/4 கிலோ 100 கிராம் அரிசிலாம் இருக்குல்ல, இவ்வளோ வெயிட்டாக இருக்குல்ல. சூப்பர், வெரி குட், நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. ரைட்டா, இப்போ பாரு, இப்படி இருக்கா. இப்படி இருக்கப்ப என்ன அப்படின்னா, இது புடக்குன்னு சாஞ்சா மண்ணுக்குள்ளே போயிடுது. அதுக்கப்புறம் அங்கேருந்து செடி முளைக்க ஆரம்பிச்சிது. இதனால் என்ன ஆகுது, லாட் ஆஃப் லாஸஸ், நிறைய லாஸ் ஆகுது. அப்போ என்ன பண்ணுறாங்க, வி ஆர் புட்டிங் அ ஜீன். ரைட்டா, அப்போ என்ன பண்ணுறாங்க, இதோட வளர்ச்சி ஹைட்டை கம்மி பண்ணுறாங்க. இவ்வளோ தான் ஹைட்டே இருக்குது. அப்போ ஹைட்டு கம்மி ஆகிடுச்சுன்னா சாயாதில்ல, தெர் இஸ் கோயிங் டு பி நோ நீட் ஆஃப். ரைட்டா, இங்கே என்ன பண்ண போகிறது இல்லை, சாய போகிறதே கிடையாது. அப்போ சாயலை அப்படின்னா இப்படி தான் இருக்க போகுது. அப்போ இப்படி தான் இருக்குன்னா இதான் மண், இங்கே தான் இருக்குன்னா அப்படியே நீண்டுகிட்டே இருக்க போகுது. அப்போ தெர் இஸ் கோயிங் டு பி நோ ப்ராப்ளம். ரைட்டா, ரைட், ஓகே. ஸோ அப்போ அதுக்கான ஜீன் என்ன அப்படின்னா SD1 அப்படின்னு சொல்ல போகிறோம். SDங்கிறது செமி டார்ஃப் 1ங்கிறது எனக்கு ஆன்சர் சிம்பிளாக சொல்கிறேன். அவங்களே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க SD செமி டார்ஃப் 1 அப்படிங்கிறது அதோட ஆன்சர். சரியா, ஓகே, சரியா, சூப்பர், குட். அதுதான் இந்த ஒரே ஒரு பேர் மட்டும்தான். பயாலஜி ரொம்ப ஈஸிடா. டீட்டெயில் தான் நீங்கள் எல்லாம் கஷ்டம்னு நினைப்பீங்க. அதுக்கான சொல்யூஷன் தான் நான் கொடுத்துருக்கேன். நீ அந்த டீட்டெயில் வீடியோ இருக்குல்ல, நம்மளோட ஓடி ஸ்குவாடை பார்த்துட்டு அதில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லு. ரைட்டா, ஓகே. ஸோ ஜெனட்டிக் இன்ஜினியரிங் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ். ரைட்டா, மேனிப்புலேட் பண்ணுறது அப்படின்னா என்ன அர்த்தம், பிரெயின் வாஷ் பண்ணுறது, ஒருத்தவங்களை நம்ம பேசியே மாற்றுறது, அதாவது ஏற்கனவே இருக்கிற கேரக்டரை மாற்றுறது. அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ். ரைட்டா, ஒரு இடத்துல இருந்து என்னோட கேரக்டரை இன்னொரு அடுத்தடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஃப்ரம் ஒன் ஆர்கானிசம் டு அனதர் ஆர்கானிசம் டு கிரியேட் அ நியூ DNA. அதாவது என்ன அப்படின்னா, ஒரு உயிரினத்துலேருந்து இன்னொரு உயிரினத்துக்கு செலுத்தி இந்த கிராஸ் ப்ரீடெலாம் சொல்லுவாங்களே, ரைட்டா, கிராஸ் ப்ரீட் அப்படிலாம் சொல்லுவாங்களா, அதெல்லாம் பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுறது அதுதான் ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்படின்னு. அதாவது ஒரு ஜீன் எடுத்து இன்னொரு இதில் பண்ணி நம்ம பண்ணுறது. ரைட்டா, நேச்சுரல் கேரக்டரை மாற்றுறது. அதாவது நீ பார்த்துருக்கியா, ஹைப்ரிட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஹைப்ரிட் எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளோட கோழி இருக்குது பார்த்தியா, என்ன கோழி, ஐயோ அது பேர் என்ன, கோழி கடைக்கு பேர் என்னடா, நார்மலாக இப்போ இருக்க கோழிலாம் நாட்டுக்கோழி, இன்னொன்று ப்ராய்லர் கோழிலாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் இன்ஃபியூஸ் பண்ணுறோம், நார்மலாக இருக்கிறத தாண்டி மாத்திரம்ல. ரைட்டா, ரைட், ஓகே, சரியா, அந்த மாதிரி மாறுறது. ஓகே, அதாவது ஜெனட்டிக் இன்ஜினியரிங் இஸ் த மேனிப்புலேஷன் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஜீன்ஸ். ஒன்று மேனிப்புலேட் பண்ணுறது அல்லது ஜீனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் ஒரு ஆர்கானிசம்லேருந்து இன்னொரு ஆர்கானிசம்க்கு. எதுக்கு அப்படின்னா புதுசாக ஒரு DNA கிரியேட் பண்ணுறதுக்கு. அதுதான் விஷயம். ஸோ தட் இஸ் கால்ட் ஜெனட்டிக் இன்ஜினியரிங். அந்த புது DNA பேர் இருக்குல்ல, ரீகாம்பினன்ட் DNA. ரைட்டா, RDNAன்னு சொல்லுவாங்க. RNA ஒன்று இருக்கு, ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். DNAனா டிஆக்சி நியூக்ளிக் ஆசிட், ரைபோஸ் நியூக்ளிக் ஆசிட். ரைட்டா, DRNA அல்லது RRNA இருக்கு. இது ரீகாம்பினன்ட் DNA அப்படின்னு எடுத்து. சரியா, வெரி குட். யார் PRS வாரியர், வெரி குட். கழுதையும் குதிரையும் கிராஸ் பீட் பண்ணதான் கோவேரி கழுதை. கரெக்ட், வெரி குட், சூப்பர். அந்த மாதிரி கிராஸ் பண்ணுறது. ரைட்டா, கிராஸ் பாலினேட் பண்ணுறது அதெல்லாம். ரைட்டா, ஓகே, ரைட், சூப்பர். தருமபுரிக்கு செகண்ட் மிட்டம் டைம் டேபிள் வந்துருச்சா? ஓகே, அப்படியே எல்லா டிஸ்ட்ரிக்டும் 2-3 நாளில் வந்துடும். அடுத்து ஸ்டெம் செல். ரைட்டா, இதெல்லாம் மனிதனோட கண்டுபிடிப்பில் வேற லெவல். இதெல்லாம் அல்டிமேட்டான விஷயம். ரைட்டா, ஸோ PTA ஃபர்ஸ்ட் ரிவிஷன், FRTனா ஃபர்ஸ்ட் ரிவிஷனு ஜூலை 2024, லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. நல்லா கவனி. ரைட்டா, எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் அண்ட் அடல்ட் ஸ்டெம் செல்ஸ், அதாவது எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ் அண்ட் அடல்ட் ஸ்டெம் செல், அதாவது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ் கேட்டிருக்காங்க. ஒன்று எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்லு, இன்னொன்று அடல்ட் ஸ்டெம் செல்னு சொல்லலாம் அல்லது சொமேட்டிக் ஸ்டெம் செல்னு சொல்லலாம். இந்த ஸ்டெம் செல்லுங்கிறது எதுக்கு தெரியுமா? ஸ்டெம் செல் பார்த்துரியா, இன்கேஸ் என்ன அப்படின்னா நிறைய கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு இடத்துல ஒரு சின்ன பார்ட் வந்து ஒரு பார்ட், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஸ்டெம் செல்லை எடுத்து திருப்பி அப்படியே அந்த குழந்தைய உருவாக்க முடியும்லாம் பேசுகிறாங்க. ஆனால் இது வரைக்கும் கண்டுபிடிக்கல, பட் தே ஆர் ஜஸ்ட் டூயிங் இட். சின்ன மசில்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இந்த இடத்துல சதை வந்து என்ன அப்படின்னா
பிஞ்சு போயிடுச்சு, பெரிய டேமேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல நான் வேறு யார்கிட்டே வந்து சதை எடுத்து தேவையில்லை, என்னோட ஸ்டெம் செல், நான் சின்ன வயசில் குழந்தையா பிறந்தப்பிலேருந்து ஸ்டெம் செல்ஸ் எடுத்து அந்த ஸ்டெம் செல்லை எடுத்து இதுக்குள்ளே புகுத்தி நான் ஸ்டெம் செல்ஸை வச்சு எனக்கு என்ன பண்ணாங்க, அதை கல்ச்சர் பண்ணி மசில்ஸை க்ரியேட் பண்ணி அந்த மசில்ஸை இங்கே வச்சு தச்சிருவாங்க. ஸோ வி கேன் டூ இட். அந்த மாதிரி இருக்கிறது தான் மசில்ஸ் எல்லாமே. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது தான் we are going to call it stem cellsல இருக்குது. அதில் எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல்ஸ், எம்ப்ரியானிக் ஸ்டெம் செல் டிஃப்ரென்ஸ் இருக்குது, நம்ம அப்போ பார்க்கலாம். எம்ப்ரியானிக், அதுக்கப்புறம் சொமேட்டிக் அல்லது அடல்ட் ஸ்டெம் செல்ஸ். அதான் என்னது ஸ்டெம் செல்லோட டிஃப்ரென்ஸ். ஸ்டெம் செல்லில் 2 தான் இருக்குது, ஒன்று எம்ப்ரியானிக், இன்னொன்று அடல்ட். இதான் 2 டிஃப்ரென்ஸ். ரைட்டா? எஸ், வெரி குட், வெரி குட். லைகர்லாம் பார்த்துருக்கோம். ரைட்டா? எஸ் எஸ், வெரி குட். அவங்க மிஸ் சொன்னாங்களா? ஓகே, சூப்பர். அடுத்து டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம். ரைட்டா? டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம், plants or animals expressing a modified endangered gene or a foreign gene is known as transgenic organism. ரைட்டா? அதாவது ஆபத்து விளைவிக்கக்கூடிய, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஜாம்பிலாம் சொல்கிறோம்ல, ஜாம்பியெல்லாம் ரைட்டா, வைரஸ் போட்ட உடனே அந்த வைரஸில் அந்த படத்துலலாம் பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ மாதிரி தான் வைரஸ்லாம் இருக்கும். ஸோ அந்த ஊசி போடுறதே அப்படி தான் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி அன்வான்டாக இருக்குது எல்லாமே. ரைட்டா? ரைட்டா? ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று நம்ம செலுத்தி அதுலேருந்து புதுசாக ஒன்று வந்துச்சுன்னா அதெல்லாம் தான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், என்டேஞ்சர் ஜீனிஸ், அழிஞ்சு போகிறது. மாடிஃபைடு அல்லது எண்டோஜினஸ் ஜீன்ஸ் ஆர் அ ஃபாரின் ஜீன் இஸ் நோன் அஸ் டிரான்ஸ்ஜெனிக். எண்டோஜினஸ் இல்லை, என்டேஞ்சர் இல்லை, இட் இஸ் எண்டோஜினஸ். ரைட்டா? மாடிஃபைட், ஏற்கனவே இருக்க செல்லெல்லாம் மாடிஃபை ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சிட்டி ரோபோக்கு ரெட் சிப் கொடுத்த மாதிரி தான், நல்ல ரோபோவை ரெட் சிப் கொடுத்தோன்னே கெட்டதாக மறைச்சிட்டு, அதே மாதிரி என் உடம்புல இருக்கக்கூடிய நல்ல செல்ஸு கெட்ட செல்ஸ், அதாவது என்னை ஆக்ரோஷமாக சிந்திக்க வைக்கிறது, என்னை ஹைப்பர் ஆக்டிவாக மாற்றுறதுக்கு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஜீன் செயல்பட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்ல போகிறோம், டிரான்ஸ்ஜெனிக். டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கல, டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்ஸ். அந்த ஆர்கானிசமில் இந்த ஜீன்ஸ் இருந்துச்சுன்னா அதை டிரான்ஸ்ஜெனிக் ஆர்கானிசம்னு சொல்ல போகிறோம். ஸ்டேட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பயோஃபர்டிலைசர். ரைட்டா? பயோஃபர்டிலைசர் இன்க்ரீஸிங் த ஹார்வெஸ்ட். ஹார்வெஸ்ட் என்னது, விளைச்சலை அதிகமாக்க போதான். விளைச்சல் என்ன பண்ண போகுது, பயங்கரமாக அதிகமாக ஆக்க போகுது. இம்ப்ரூவிங் த சாயில் ஸ்ட்ரக்சர், மண்ணோட வளத்தையும் அதிகமாக போகுது, மண் வளம் சிறப்பாக இருக்க போகுது. ரைட்டா? அடுத்த பெட்டர் வாட்டர் ரிலேஷன். ரைட்டா? நீர் தேக்கி வைக்கிற ரிலேஷன், அது நீரோட என்ன பண்ண போகுது, ரியாக்ட் பண்ணி அது கெட்டதாக்காமல் அதுவும் என்ன பண்ண போகுது, நல்லா இருக்க போகுது. அடுத்து எக்கனாமிக்கல், எக்கோ ஃப்ரெண்ட்லி. ரைட்டா? இது எல்லாமே ரைட்டா? எக்கனாமிக்கல்லாம் காஸ்ட் எஃபெக்டிவாக இருக்க போது, எக்கோ ஃப்ரெண்ட்லினா இயற்கையை பாதிக்காத வண்ணம் இருக்க போகுது. ரைட்டா? ரைட்டா? அதுதான் விஷயம். ரைட்டா? ஓகே, விளைச்சல். சரியா? அதுதான் ஹார்வெஸ்டிங் த ஈல்டு, இம்ப்ரூவிங் த சாயில் ஸ்ட்ரக்சர், பெட்டர் வாட்டர் ரிலேஷன், எக்கனாமிக்கல், எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் மோர் எஃபிஷியன்ட், சிறப்பாக செயல்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரைட்டா? அதுதான் முக்கியமான விஷயம். சூப்பர், குட். நெக்ஸ்ட், டிஸ்கஸ் த மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட். மெத்தட் ஆஃப் ப்ரீடிங் ஃபார் டிசீஸ் ரெசிஸ்டன்ட். ரைட்டா? ஸோ அப்போ பாருங்கள், க்ராப் வீட்டுக்கு என்ன பண்ணணுமா, வீட்டோட வெரைட்டி என்னது, ஹிமிக்ரி அப்படின்னு ஒரு வெரைட்டி இருக்குது, அதில் என்ன டிசீஸ் வருது. ரைட்டா? ரெசிஸ்டன்ஸ் டு டிசீஸ். ரைட்டா? ஹிமிக்ரி, அதாவது இந்த நோயெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த வெரைட்டியை உருவாக்கியிருக்காங்க, இந்த நோயெல்லாம் தாக்காமல் இருக்கிறதுக்காக ஹை குவாலிட்டியில் உருவாக்கியிருக்காங்க. லீஃப் அண்ட் ஸ்ட்ரைப் ரஸ்ட். இங்கே பாரு, இது ஒரு லீஃப், இதானது வீட், கோதுமை செடியோட இலை, அதில் ரஸ்ட்டு பச்சை கலரில் இருக்கிறதுல பாரு துருப்பிடிச்ச மாதிரி இருக்கா. ஸோ இதான் அப்படின்னா லீஃப் ரஸ்ட். ரைட்டா? லீஃப் ரஸ்ட்டு. ஸோ லீஃப் ரஸ்ட் அண்ட் ஹில் பர்ன்ட் அப்படின்னு அர்த்தம். ரைட்டா? அடுத்து காலிஃப்ளவர். யாராவது வீட்டில் காலிஃப்ளவர் பார்த்துருக்கியா? நம்மளுக்கு காலிஃப்ளவர் வரப்போ ஒரு சில காலிஃப்ளவர் மேலே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். ஸோ தட் இஸ் அ டிசஸ். அதில் என்ன பார்த்திங்க அப்படின்னா டிசஸ் இருக்குது. ரைட்டா? தட் இஸ் கால்ட் என்ன அப்படின்னா காலிஃப்ளவரில் பூசா ஷுபார், அடுத்து பூசா ஸ்னோபால், K1 அப்படின்னு புதுசாக அந்த டிசீஸ் பேர் பிளாக் ராட், அதாவது கருப்பு அழுகல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி பிளாக் ராட்டை அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இந்த வெரைட்டி உருவாக்கியிருக்காங்க. அடுத்து கவுப்பிங்கிறது அப்படின்னா பீன்ஸ். ரைட்டா? முருங்கை பீன்ஸ் அல்லது நம்மளுக்கு சோயா பீன்ஸ் மாதிரி இருக்கலாம் அந்த பீன்ஸு. ஸோ அதுக்கு பேர் என்ன, பூசா கோமால். ரைட்டா? பூசா கோமால், பாக்டீரியல் பிளைட். ஸோ இந்த செடி பாரு லைட்டு மாதிரி பச்சை கலரில் இருக்கிறதெல்லாம் வெளுப்பாயிருச்சு, பாக்டீரியல் பிளைட். ரைட்டா? பச்சை கலர்லாம் வெளுப்பான மாதிரி ஆகிடுச்சு. அதுதான் 3 விஷயம். ஸோ இதெல்லாமே டிசீஸ், ஜஸ்ட் இம்பார்ட்டன்ட், இது வரைக்கும் ஒரு தடவை கூட கேட்கல. சரியா? அடுத்து, நேம் 3 இம்ப்ரூவ்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் வீட் தட் ஹெல்ப் இந்தியா டு அச்சீவ் ஹை ப்ரொடக்டிவிட்டி. உனக்கு தெரியும்ல, வீட் ப்ரொடக்ஷனில் இந்தியா வந்து நம்பர் 1ல் இருக்குது, ரொம்ப அதிகமாக. ரைஸ் ப்ரொடக்ஷனில் யார் அதிகம் சொல்ல முடியுமா? கேன் எனிமன் டெல் மீ ஹூ இஸ் ஃபர்ஸ்ட் இன் ரைஸ் ப்ரொடக்ஷன்? ரைஸ் ப்ரொடக்ஷனில் யார் அதிகமாக இருக்கா வேர்ல்டில்? ஹூ இஸ் த
நம்பர் 1 ரைஸ் ப்ரொடியூசர் இன் இந்தியா இன் வேர்ல்டு? எஸ், சைனா. எஸ், வெரி குட் வெரி குட். ரைட்டா, ஓகே. அப்போ நீங்களாம் என் கூட இருக்கீங்க. யார் யாரெல்லாம் என் பேச்சு கேட்குறேன்னு பார்க்குறேக்கா? சரியா, ஓகே ரைட். சைனா, ரைட். சைனா ஃபஸ்ட்டு, சைனா செகண்ட் நம்ம, அதுக்கப்புறம் பிரேசில் நினைக்கிறேன். ஐ எம் நாட் அபவுட் த தேர்ட், ஐ எம் நாட் ஷுர். ரைட்டா, நம்ம அதுக்கப்புறம் ஓகே ரைட்டா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், வீட்டில் நம்ம தான் ஃபஸ்ட்டு. வீட்டில் நம்ம ஃபஸ்ட்டாக இருக்கிறதுக்கு என்னென்ன காரணம் அப்படின்னா, ஹை ஈல்டு, விளைச்சலை தாறுமாறாக நொறுக்கி விட்டுட்டோம் நம்ம, அந்த மாதிரி பண்ணோம். அதுக்கப்புறம் செமி டார்ஃப், குட்டை செடியாக மாற்றினோம். அடுத்து ஃபர்டிலைசர் ரெஸ்பான்சிவ். ரைட்டா, ஃபர்டிலைசர் நல்ல உரங்கள்லாம் போட்டு நம்ம கொளுத்திட்டோம். அதனால் நம்மளுக்கு வேறு லெவலில் கிடச்சிது. தீஸ் ஆர் தி 3 இம்ப்ரூவ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ். இந்த கேரக்டர்லாம் ஒரு செடிக்கும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு அவுட்புட்டு சூப்பராக கிடச்சிச்சு. அதனால் உருவான செடி பேர் தான் என்னது, மெயினாக சோனாலிகா அப்படிங்கிற பயிரும், அடுத்து கல்யாண் சோனா. அதுதான் ஹைலி ஈல்டிங் வெரைட்டிஸ் ஆஃப் வீட். இந்தியாவோட அரிசியிலலாம் பார்த்துருக்கீங்கள, என்ன சார் ஏதோ புதுசாக இருக்குது, அரிசி பேர் பார்த்துருக்கீங்கள, 𝐼𝐼�R20, 𝐼𝐼R60, பொன்னி பச்சரிசி, அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்கும், சிறுவாழை அரிசி, என்னென்னமோ அரிசியில் இருக்கிற நிறைய அரிசி டைப்பெல்லாம் இருக்குது. ஒரு கடைக்கு போனோன்னா கர்நாடகா பொன்னின்னு வானுங்க, ஆந்திரா பொன்னின்னு வானுங்க, 𝐼𝐼R8, 𝐼𝐼R20, இட்லி அரிசின்னு வானுங்க. நிறைய பேர் இருக்குல்ல, இந்த மாதிரி அரிசியில் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி வீட் கோதுமையிலையும் நிறையா இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் சோனாலிகா, கல்யாண் சோனா அப்படிங்கிறதுலாம் அரிசியோட பேர். ரைட்டா, பிடிஎஃப் கண்டிப்பாக உனக்கு கிடச்சிடும். நோ வரிஸ். பிடிஎஃப் வந்து நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து யூ கேன் கெட் இட் அவுட். ரைட்டா, அட்லஸ் 66 ஓகே, இந்த மாதிரி நிறையா இருக்குது. அதான் கம்பெனி பேராக இருக்கக்கூடாது, அரிசி பேர் வேறு, கம்பெனி பேர் வேறு. நான் வந்து கம்பெனி வச்சுருப்பேன், பிரகாஷ் ரைஸ் மில் அப்படின்னு வச்சுருப்பேன். அது வந்து அரிசி பேர் கிடையாது, அரிசிக்கு ஒரு சில பேர் இருக்குது, அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா, ஓகே ரைட். ஸோ பாரு, இங்கே பாருப்பா, மே 2022, அதுக்கப்புறம் ஏப்ரல் 23ன்னு 2 வருஷம் பப்ளிக் எக்ஸாமில் கேட்ட ஒரு கொஷின். ரைட்டா, ரைட், சூப்பர். கவனிங்க, நேம் 2 maize hybrid rich in ammonia acid lysine. ரைட்டா, அமோனியா ஆசிட் லைசின் யார் எந்த மெய்ஸில் அதிகமாக இருக்குது, எந்த சோளத்தில் இந்த ஆசிட் அதிகமாக இருக்கக்கூடிய 2 சோளத்தை கேட்டிருக்காங்க. பேர் என்னது, புரோட்டீனா சக்தி. 2 பேர் தான், புரோட்டீனா அண்ட் சக்தி. ரைட்டா, அதுதான். சரியா, ஓகே சூப்பர். டெஸ்ட் சீரிஸ் பற்றி வீடியோ போடுவோம்ப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பாரு, அடுத்து கொஷின் 4 பார்த்தீங்கன்னா, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் சொமேட்டிக் ஜீன்கோ அண்ட் germ line gene therapy. ரைட்டா, சொமேட்டிக் ஜீன் தெரப்பி அண்ட் germ line gene therapy ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை செப்டம்பரில் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் 4 வருஷத்துக்கு அப்புறம் என்ன அப்படின்னா, செப்டம்பர் 2021 அப்புறம் ஏப்ரல் 2025 லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி கேட்ட கொஷினை கூட என்ன பண்ணலாம், இப்போ நம்மளுக்கு கேட்கலாம். ரத்னா, எஸ், புரோட்டீனா சக்தி, ரத்னா, ரைட் ஓகே. ஓ, ரத்னா நான் மிஸ் பண்ணிட்டேன்னா ஓகே, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ரைட்டா, ஓகே ரைட். சரியா, சொமேட்டிக் ஜீன் தெரப்பி. இட் இஸ் த ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் டிஃபெக்டிவ் ஜீன் இன் சொமேட்டிக் செல். நம்மளோட சொமேட்டிக் செல்லில், நம்ம ஸ்டெம் செல்ஸில் 2 பார்த்தோம்ல, சொமேட்டிக் செல் ஒன்று, இன்னொன்று அடல்ட் செல் ஒன்று. அந்த சொமேட்டிக் செல்லில் ஏதாவது ஒரு ஜீன் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா இந்த தெரப்பி, சொமேட்டிக் ஜீன் தெரப்பினா சொமேட்டிக் செல்லில் ஏற்பட்ட ப்ராப்ளம், உடஞ்சி போனால், ஓன் அவுட் ஆன, டிஃபெக்டிவ், சரியா வேலை செய்யாத ஜீனை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் சொமேட்டிக் ஜீன் தெரப்பி. germ line ஜீன் தெரப்பிங்கிறது என்ன அப்படின்னா, germ செல் என்னது, இதில் இருந்தால் குட்டிலாம் வரும். ரைட்டா, எக்கு ஸ்பெர்ம். ரைட்டா, மேல்னா ஸ்பெர்மு, ஃபீமேல்னா எக்கு வரும்ல. ஸோ அதுக்கு அந்த செல், அதோட வேலை என்னது, இதோட வேலை குட்டி போடுறது அல்லது குட்டி போடுறதுக்கு தேவையான எக்யூப்மெண்ட்டை உருவாக்குறது. இது வேறு, இதோட ஃபங்க்ஷன் வேறு, இதோட ஃபங்க்ஷன் வேறு. ஸோ அதுதான். ஸோ அப்போ டிஃபெக்டிவ் ஜீன் இன் germ செல்லில் இருக்கக்கூடிய டிஃபெக்டிவ் எல்லாம் சரி பண்ணுறதுக்கு பேர் தான் germ line ஜீன் தெரப்பி. ஸோ அந்தந்த இதுக்குரிய தெரப்பி அந்தந்த இதுக்கு பேரில் இருக்குது, அவ்வளோதான், சிம்பிள். அடுத்து அன்டிஃபரன்ஷியேட்டட் செல்லு, டிஃபரன்ஷியேட்டட் செல். ஃபார் எக்ஸாம்பிள் நர்வ் செல் இருக்குது. நர்வ் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நர்வ் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன, யாராவது சொல்ல முடியுமா? கேன் எனிவன் டெல் மீ வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் நர்வ் செல்? நம்மளோட நர்வ் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன? நர்வ் செல்லோட ஃபங்க்ஷன் என்ன? நர்வ் செல்னு ஒரு செல் இருக்குது, தெரியுமா தெரியாதா? Do you know that we have a nerve cell? அது பேர் நியூரான். நியூரான் தான் நர்வ் செல். நர்வ் செல்லோட பேர் என்ன? ஆமாம், அவ்வளோதானே கேட்டிருக்காங்க, அது மட்டும் எழுதுனா போதும், அவ்வளோதான் ஆன்சர், அவ்வளோதான்.
நர்வ் செல்னா என்ன? நர்வ் செல்லோட நர்வ் செல்லோட வேலை என்னடா? நான் கேட்குறதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ட்ரான்ஸ்ஃபர் இன்ஃபர்மேஷன் சிக்னல், ரைட்டா? எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் நம்ம உடம்புல இப்போ நான் டச் பண்ணுறேன், ஃபீல் பண்ணுறேன், அதாவது சிக்னல், இம்பல்ஸு சிக்னலு, ரைட்டா? நம்ம உடம்புல ஃபுல்லாக பண்ணக்கூடாது. அது டிஃப்ரென்ஷியேட். அதை என்ன பண்ணணும்? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அது மட்டும் தனியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மசிலில் இருக்கா, மசில்ஸில் செல் இருக்கா, மசில்ஸில் பார்த்திங்க அப்படின்னா மசில் செல்ஸ், அதோட வேலை என்னது? நம்மளோட மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அல்லது வீக்காக வச்சுக்கிறது. அப்போ டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு இது இந்த ஃபங்க்ஷனுக்குன்னு இருக்கா, அதெல்லாமே என்னது? டிஃப்ரென்ஷியேட்டட் செல். அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்னால் இந்த செல் என்ன வேலை பார்க்குறதுனே தெரியாது, இது காமனாக இருக்கும். அப்போ ஒரு செல் பிறந்து குட்டியாக இருக்கப்போ அந்த செல்லோட ஃபங்க்ஷன் என்னன்னு அது தெரியவே தெரியாது. ஸோ ஏர்லி எம்ப்ரியோன்னு அது இப்போ தான் ஒரு குழந்தை உருவாக போகுது, அல்லது ஒரு குட்டி செடி அல்லது ஒரு குட்டி விலங்கு உருவாக போகுது. அது ஏர்லி ஸ்டேஜில் இருக்கப்ப அந்த செல்லை, இந்த செல்லு சிக்னல் பாஸ் பண்ணக்கூடிய செல்லு, இது மசில் செல்லு, இதுக்குரிய செல்லு அப்படின்லாம் என்னது நம்மளால் சொல்ல முடியாது. we cannot differentiate it. ஸோ அதான் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல். அப்போ செல்ஸ் இன் ஏர்லி எம்ப்ரியோஸில் இருக்கக்கூடிய செல் பேர் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு. அதே இது மசில் செல் அல்லது நர்வ் செல்லாம் என்ன பண்ணலாம்? டிஃப்ரென்ஷியேட்டட் செல். த செல் விச் ஹேவ் நாட் பிகம் ஸ்பெஷலைஸ்டு. இந்த செல் இதுக்குன்னு படைக்கப்பட்டவன், நீ இதற்காகவே படைக்கப்பட்டவன், நீ இதற்காக படைக்கப்பட்டவள், இந்த செல் நீ இந்த வேலை தான் செய்யணும், இந்த செல் நீ இந்த வேலை தான் செய்யணும் அப்படின்னு சொல்லலை. அப்படி சொல்லாமல் இருக்கிறது பேரெல்லாம் அன்டிஃப்ரென்ஷியேட்டட் செல்லு. அப்படி குறிப்பாக சொல்லிட்டாங்கன்னா அது பேர் என்னது? டிஃப்ரென்ஷியேட்டட் செல். அதெல்லாம் பிரிஞ்சிட போகுது. ரைட்டா? சிம்பிள். எப்போ நான் தான் சிம்பிளாக சொல்லலை. நர்வ் செல் இருக்குது, மசில் செல் இருக்குது. நர்வ் செல்லோட வேலை சிக்னலை பாஸ் பண்ணுறது, மசில் செல்லோட வேலை மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது அல்லது வீக்காக வச்சுக்கிறது, மசில்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறது தான் மசில் செல். அதாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்ட முடியும். என்னால் இந்த செல்லை டிஃப்ரென்ஷியேட், முன்னாடி 2 செல் காட்டுறேன், நியூரானை வரைஞ்சிருக்கேன், மசில் செல், ரைட்டா? மசில் செல்ஸ் வில் பி லைக் திஸ். இப்போது பாரு என்ன அப்படின்னா, நியூரான் இப்படி தான் இருக்கும், உனக்கே தெரியும். நியூரான் எப்படி இருக்கும்? இப்படி தானே நியூரான் இருக்க போகுது. our neuron is going to be like this, ரைட்டா? அவங்களோட நியூரான் இப்படி தான் இருக்கும். இப்போதைக்கு ஷார்ட்டாக வரைஞ்சிருக்கு. திஸ் இஸ் கோயிங் டு பி நியூரான், ரைட்டா? மசில் செல்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தா அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம், ரைட்டா? இந்த மாதிரி மசில்ஸில் ஒன்றோட ஒன்று பிணைஞ்சு இப்படி இருக்கும். ஸோ இதில் ஒவ்வொரு இடத்துலையும் நியூக்ளியஸ் இருக்கும் அங்கங்கே, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி இருக்கிறது தான் மசில் செல்ஸ். இதோட வேலை என்ன? மசில்ஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறது, மசில்ஸ் வீக்கு, லிகமெண்ட், இந்த இடத்துல நம்மளுக்கு சதை இருக்குது, நம்மளோட ஸ்ட்ரக்சர், நம்மளோட மாஸை இன்க்ரீஸ் பண்ணுறது, நம்மளோட வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுறது, அதெல்லாம் மசில் செல்ஸோட வேலை. இதோட வேலை என்ன? சிக்னலை மட்டும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. அப்போ இதுவும் செல்லு. என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுதா? அப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடிஞ்சால் தட் இஸ் கால்ட் டிஃப்ரென்ஷியேட் செல். அதுக்கு பேர் டிஃப்ரென்ஷியேட் செல், ரைட்டா? இப்போ இதே ஏர்லி எம்ப்ரியோ, இப்போ தான் குட்டி குழந்தை, இப்போ தான் என்ன அப்படின்னா கருவிலேருந்து உருவாயிருக்கு, ரைட்டா? அப்போ அதை என்ன பண்ண முடியாது அப்படின்னா என்னால் டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. அது பார்த்தீங்கன்னா எல்லா செல்லும் இப்படி தான் இருக்குது, இப்படி நியூக்ளியஸ் மட்டும் இருக்குது. எல்லா செல்லும் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஒரு செல்லு அதில் ஒரு நியூக்ளியஸ், ஒரு செல்லு அதில் ஒரு நியூக்ளியஸ், ஒரு செல்லு ஒரு நியூக்ளியஸ், ஒரு செல்லு ஒரு நியூக்ளியஸ். இவங்க தான் வளர இவங்க இந்த மாதிரியும் ஒரு சிலர் இவங்களாவும் மாற போகிறாங்க. அப்போ திஸ் இஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட், ரைட்டா? இட் இஸ் அன்டிஃப்ரென்ஷியேட்டட். இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது, என்னால் வேறுபடுத்தி சொல்ல முடியாது, ரைட்டா? அதுதான், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். ஆமாம், சைட்டன், டென்ட்ரிஸ், ஆக்ஸான் இதெல்லாம் நர்வ் செல்லோட பார்ட்ஸ். அது நர்வ் செல் 2 மார்க்கில் கேட்பாங்க, ட்ரா த டயக்ராம் ஆஃப் நர்வ் செல் அப்படின்னு. நீ நர்வ் செல் டயக்ராம்லாம் வரையலாம் அழகா, சரியா? ஸோ அதுதான் விஷயம், டிஃப்ரென்ஷியேட்டட், அன்டிஃப்ரென்ஷியேட்டட். டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியும், டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு. ஓகே, சூப்பர், குட். அடுத்து பாரு, இங்கே பார்த்தியா வதன்னு இருக்குது வரிசையாக எல்லா வருஷமும். 20, 23, அதுக்கப்புறம் 24, அதுலேயும் பாரு என்னென்னு, ஜூலை ஹாஃப் இயர்லி, ஃபஸ்ட் ரிவிஷன் ஏப்ரல், ஜூலை, அதுக்கப்புறம் ஹாஃப் இயர்லி. 2024 இந்த கொஷினை வச்சு செஞ்சுருக்காங்க. எல்லா பரீட்சையிலும் இருக்குது, ஃபஸ்ட் டிவிஷனில் இருக்குது, ஏப்ரலில் இருக்குது, ஜூலையில் இருக்குது, ஹாஃப் இயர்லேருந்து வரிசையாக 4 மாதத்துக்கு எல்லா பாடத்துலையும் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் யூ கேன் சி தட், ரைட்டாக இதெல்லாமே கேட்கலாம். ஸ்டேட் த அப்ளிகேஷன் ஆஃப் டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங். டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக் வச்சு என்ன பண்ணலாம்? சிம்பிள்.
DNA fingerprinting எங்கே யூஸ் பண்ண போகிறாங்க? மோஸ்ட்லி யூஸ்ட் இன் ஃபாரன்சிக், ரைட்டா? ஃபாரன்சிக் அப்ளிகேஷன் ஃபார் ஃபைண்டிங் அவுட் த கல்பிரிட். திருடர்களை பிடிப்பதற்காக, திருடர்கள்னு இல்லை, குற்றவாளிகள், தவறு செஞ்சவங்கள பிடிக்கிறதுக்காக நம்ம பண்ண போகிறோம், ரைட்டா? இது இன்றைக்கி டெஸ்ட் வச்சாங்களா? சூப்பர், குட். இட் இஸ் ஆல்சோ யூஸ்டு ஃபார் பேட்டர்னிட்டி டெஸ்டிங், ரைட்டா? பேட்டர்னிட்டி டெஸ்டிங், அதாவது அம்மா அப்பா யார் அந்த மாதிரி என்ன அப்படின்னா அதை கண்டுபிடிக்க DNA மூலமாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றப்ப நம்ம என்ன பண்ணலாம், கண்டுபிடிச்சிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டடி ஆஃப் ஜெனட்டிக் டைவர்சிட்டி ஆஃப் பாப்புலேஷன், எவல்யூஷன் அண்ட் ஸ்பீஷீஷன். அதாவது இப்போ இங்கே இருக்க டிஎன்ஏலாம் பார்த்தோன்னா டிஎன்ஏலாம் ஒரு சில ஸ்ட்ரக்சர் ஒரே மாதிரி, நான் என்னோட குழந்தையெல்லாம் ஒரே மாதிரி இருப்பாங்களே, அப்போது எங்களோட வம்சாவளி என்ன, நாங்கள் எங்கேருந்து வந்தோம், அல்லது நம்மளோட தாத்தா பாட்டி எங்கே இருந்தாங்க, அவங்க எங்கே இருந்தாங்க அப்படின்றது. போதி தர்மர் பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து அந்த டிஎன்ஏவெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணோம், நம்மளோட வம்சங்கள், வம்சாவளிகள் எங்கே வாழ்ந்தாங்க, நம்மளோட பாப்புலேஷன் எப்படி இருந்துச்சு, அந்த மாதிரி எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ரைட்டா? ஓகே, ரைட், சூப்பர், குட். அதனால தான் அதை பற்றி படிக்கிறது, அதுக்கு யூஸ் பண்ணக்கூடியது தான் DNA ஃபிங்கர் பிரிண்டிங் டெக்னிக். ஸோ அடுத்து, ஹவ் ஆர் ஸ்டெம் செல்ஸ் யூஸ்ஃபுல் இன் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ், ரைட்டா? நிறைய பேர் என்ன அப்படின்னா ஸ்டெம் செல்ஸை வச்சு திருப்பி என்னையவே உருவாக்கிறேன், என்னை க்ளோன் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் வரல. ஒரு ஆடை க்ளோன் பண்ணாங்க, ஆனால் அது ஃபுல்லாக அப்படியே இல்லை, அது ஸ்டேபிளாகவும் இல்லை. இது வந்து என்ன அப்படின்னா கொஞ்சம் இருக்குது. நம்மளோட ஸ்டெம் செல்ஸை வச்சு ஒரு ஹார்ட், இன்கேஸ் எனக்கு ஹார்ட் வேலை செய்யலை, ஒரு 40 வயசுக்கு அப்புறம் எனக்கு ஒரு புது ஹார்ட் கொடுக்கலாம். ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். ஸோ நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய செல்லை எடுத்து ஹார்ட்டு, லங்ஸ் இதெல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக்கிங் இட், அப்படி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன அப்படின்னா ஹார்ட்டை உருவாக்கினாலும் அந்த மாதிரி என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ளே செட் பண்ணுறதுலாம் கஷ்டம். ஒரு டூப்ளிகேட் அப்படி பண்ண முடியலை, லாட் ஆஃப் ப்ராசஸ். ஏன்னா ஒரு செல்லுலேருந்து நம்ம ஒரு இயற்கையை ஜெயிக்கிறதுன்றது இட் இஸ் நாட் அ திங். ஆனால் நம்ம ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம். பட் இயற்கையை ஜெயிக்கிறதுக்கு மனிதன் போராடிட்டு இருக்கா, இன்னும் முடியலை. இட் இஸ் நாட் தட். நான் கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப நான் என்ன தெரியுமா சர்ச் பண்ணேன் இந்த கொஷினை படிக்கிறப்ப, ஒரு மனிதன் கையை இழந்துட்டான், அப்போ ஒரு கை வந்து அவனுக்கு ஸ்டெம் செல் வச்சு உருவாக்க முடியுமா? அது போட்டிருந்தது என்ன அப்படின்னா மசில்ஸை உருவாக்க முடியும், ஆனால் ஒரு கைங்கிறத நம்ம உருவாக்க முடியாது. இந்த கையில் கோடிக்கணக்கான நரம்புகள் இருக்குது, சரிடா? கோடிக்கணக்கான. ஏன்னா இதில் இருக்க ஒவ்வொரு பாயிண்ட்டும் நான் ஒரு சின்ன ஊசியை வச்சு டச் பண்ணாலும் எனக்கு சென்ஸ் வரணும். ஒரு இடத்துலையும் ஒரு பாயிண்ட் இருக்குது, ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் நர்வ்ஸோட கனெக்ஷன் இருக்குது. அவ்வளோ இன்டெப்த்தாக இயற்கையை மீறி நம்மளால் உருவாக்கிட முடியுமான்னு கேட்டால் கிடையாது. இதுக்கு பதில் கிடையாது. கரெக்டாக இல்லையா? ஸோ அதனால் நம்மளுக்கு கிடையாது, ரைட்டா? ஸோ அதனால் இப்போதைக்கு இயற்கையை மீறி நம்மளால் அப்படி உருவாக்குற அளவுக்கு இன்னும் நம்மளுக்கு டெக்னாலஜி வளரல. வி ஆர் ட்ரைங் பயங்கரமாக சயின்டிஸ்ட் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. பட் மசில்ஸை உருவாக்க முடியுது. ஒரு கையவே உருவாக்க முடியுமான்னு கேட்டால் இல்லை. ஒரு ஹார்ட்டை உருவாக்க முடியுமானா இல்லை. பண்ணலாம், ட்ரை பண்ணலாம், நம்ம செய்யலாம், ட்ரை பண்ணி பார்க்கலான்றது தான் ஒரு விஷயம். ஏன்னா வயசாகிடுச்சுன்னா என்ன ஆகுது, உள்ளே இருக்க பாடி பார்ட்ஸ் எல்லாம் மிஷின் தானே. எவ்ரி திங் இஸ் அ மிஷின், கரெக்டு தானே? மூளை, பிரெயின், கிட்னி, ஸ்டமக் எல்லாம் மிஷின் தானே, வேலை பார்த்துட்டே தானே இருக்காங்க. வேலை பார்த்துட்டேன். அப்போ மிஷின் பழசாகிடுச்சுன்னா புதுசாக நம்ம மாற்றுறோம்ல, அதே மாதிரி நான் ஏன் நம்மளால் மாற்ற முடியாது நம்மளோட பாடியிலன்னு சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ மேபி என்ன அப்படின்னா ஒரு 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த கிளாஸில் இருக்க நம்ம பசங்க நீங்கள் யாராவது கூட அதை பண்ணலாம், ரைட்டா? இயற்கையை மிஞ்சினவன், இயற்கையை வென்றவன் அப்படிங்கிற ஒரு இயற்கையை வென்றவள் அப்படிங்கிற ஒரு பட்டம் ஒன்று கிடைக்கலாம், ரைட்டா? அவனுக்கு அப்படி என்ன பண்ணலாம், ஒரு பட்டம் கிடைக்கலாம், சரியா? ஓகே. ஸோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது, ரைட்டா? குட். ஸோ யூ கேன் டூ இட். ஓகேவா? ஓகே, சூப்பர். கேள்வியை படிச்சுட்டு பதிலை படிக்காமல் அடுத்த கொஸ்டின் போகலான்னு பார்த்துட்டு இருக்கேன், பார்த்தியா? ரைட், கவனி. இப்போ பாரு, ஹவ் ஆர் ஸ்டெம் செல்ஸ் யூஸ்ஃபுல் இன் ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸ்? ரீஜெனரேட்டிவ் ப்ராசஸில் எப்படி ஸ்டெம் செல்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் அப்படி இருப்ப? இயற்கையை வெல்லப்போகும் நபர் யார்? உங்களில் யார் அது? யாராவது இருக்கீங்களா? யாருக்காவது அந்த எய்ம் இருக்கா சாதிக்கணும் அப்படின்னு? யாரெல்லாம் சாதிக்கணும்னு நினச்சிருக்கா? ஸோ நான் நிஜமாக சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த லைவ் இப்போ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்துட்ருக்கியோ, யூ ஆர் கோயிங் டு பி த கேம் சேஞ்சர். நீ தான் போட்டியில் இருக்கக்கூடிய சரியான போட்டியாளர், ரைட்டா? நோ, பிரெயினெல்லாம் வைக்க முடியாது. பிரெயினெல்லாம் ஹார்ட்டு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடியும். ஹார்ட்டு, கிட்னி, லிவர் இதெல்லாம் பிரெயின் இது வரைக்கும் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் கிடையாது, சரியா? பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் கிடையவே கிடையாது. இது வரைக்கும் அதை பண்ணலை. பிரெயின் வந்து இஸ் காம்ப்ளிகேட்டட். நம்ம உடம்புலேயே பயங்கரமான காம்ப்ளிகேட். அதாவது கழுத்துக்கு கீழே இருக்க எல்லாத்தையும் மனிதனால் ரொம்ப ஈஸியாக ஆப்ரேட் பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும். ஆனால் இந்த கழுத்துக்கு மேலே இருக்குது பார்த்தியா, இந்த கழுத்துக்கு மேலேயும் இங்கே முதுகில் பின்னாடி சென்டர்னு வருதுல, இது மட்டும் என்ன அப்படின்னா இன்னும் மனிதனால் மிஞ்சவே முடியலை.
முதுகெலும்பு கூட கொஞ்சம் ஓரளவு வந்துருச்சு. ஆனால் இந்த பிரெயின் இருக்குது பார்த்தியா, அதை மனுஷனால் அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியல. தெர் ஆர் தேர் டியூமர் இருக்குது, அதெல்லாம் ரிமூவ் பண்ண முடியுது, எல்லாமே பண்ண முடியுது. பட் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் இட்ஸ் நாட் தேட். அவ்வளோ தூரம் ரைட்டா? எஸ், பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் இட்ஸ் கஷ்டம். சரியா? இன் செல்ஸ், இஃப் செல்ஸ், டிஷ்யூஸ் அண்ட் ஆர்கன்ஸ், செல்லு, டிஷ்யூ, ஆர்கன் in the body get permanently damaged, permanently damage ஆயிடுச்சு, or lost due to genetic conditions. genetic conditionsனால இது குழந்தைங்க பிறக்கிறப்ப பார்த்திருக்கியா, ஒரு சில குழந்தைங்க இந்த இரட்டையர்களாக பிறப்பாங்க, ஒட்டி பிறந்த இரட்டையர்கள். ஒருத்தருக்கு ஹார்ட் இருக்கும், நம்ம பார்த்துருக்கோம். அது என்னது, மாற்றான் படமா, மாற்றானா, சூர்யாவோட படம் இருக்குல்ல. ஸோ அதில் ஒருத்தருக்கு தான் ஹார்ட் இருக்கும், இன்னொருத்தருக்கு ஹார்ட் இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஜெனட்டிக் கண்டிஷன் அல்லது டிசீஸ் அல்லது ஒரு இன்ஜுரியில் ஒரு ஆர்கனோ ஒரு டிஷ்யூவோ அல்லது ஒரு செல் டேமேஜ் ஆச்சுன்னா அதை நம்ம க்யூர் பண்ண முடியும் பை ரீஜெனரேஷன் ப்ராசஸ் ஆஃப் ஸ்டெம் செல்ஸ். இன் ஸ்டெம் செல்ஸ் தெரப்பி, ஸ்டெம் செல்ஸ் ஆர் யூஸ்டு டு ரீப்ளேஸ் த டேமேஜ் ஆஃப் லாஸ்ட் செல்ஸ். ஸோ செல்லை உருவாக்க முடியும். டிஷ்யூ, ஹோல் ஆர்கன் வந்து சின்ன சின்ன ஆர்கன்ஸ் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பண்ண முடியுது. ஒரு கையவே பண்ண முடியுமா அப்படின்லாம் கேட்க முடியாது. இன்டர்னல் ஆர்கனில் கிட்னி பண்ண முடியுது, ஹார்ட் கொஞ்சம் பண்ண முடியுது. பட் ஹோலாக ஒரு கை அல்லது இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியல. சின்ன சின்ன ஆர்கன்ஸை நம்மளால் பண்ண முடியுது. ரைட்டா? ஓகே, நிறைய பேர் வந்து இயற்கையை வெல்வேன்னு சொல்லியிருக்கா. கண்டிப்பாக நீங்கள் வந்து வெற்றி அடையணும். ரைட்டா? ஜெயிக்கலாம். ஸோ அது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அவுட் ப்ரீடிங் அண்ட் இன்ப்ரீடிங். அவுட் ப்ரீடிங்னா என்ன, இன்ப்ரீடிங்னா என்ன? சரியா? ஸோ ப்ரீடிங்னா என்னது, ப்ரீடிங் அப்படின்னா இனப்பெருக்கம் அப்படின்னு அர்த்தம். சரியா? கரெக்டு தானே? அடுத்து அவுட் ப்ரீடிங் இஸ் த ப்ரீடிங் ஆஃப் அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். ரைட்டா? அன்ரிலேட்டட் அனிமல்ஸ். யாரோ ஒருத்தவங்க அப்போ தான் சொன்னாங்க, லைன் அண்ட் டைகர். லைனும் டைகரும் ரிலேஷனே கிடையாது. தேர் ஆல் கேட் ஃபேமிலி, பட் லைன் இஸ் டிஃப்ரெண்ட், டைகர் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அவங்க ரெண்டு பேரும் ஒன்றா சேர்றது, அதுதான் அவுட் ப்ரீடிங். இன்ப்ரீடிங் இஸ் த மீட்டிங் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ் வித் இன் த சேம் breed. க்ளோஸ்லி ரிலேட்டட் அனிமல்ஸ், அதாவது வித்தியாசமாக இந்த அனிமேஷன்ஸ்லாம் இருக்கும். ஹிப்போபோட்டாமஸ்க்கு வந்து எலிஃபண்ட் இருக்குது. அதாவது எலிஃபண்ட் வந்து இந்தியன் எலிஃபண்ட் கேன் மேட்ச் வித் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட். இந்தியன் எலிஃபண்ட்டும் ஆஃப்ரிக்கன் எலிஃபண்ட்டும் ஒன்றா சேர்ந்துக்கலாம், பிரச்சனை இல்லை. எலிஃபண்ட்டோட ஜீன் எடுத்து ஹிப்போபோட்டாமஸில் வச்சு மாற்றுறதுலாம் இருக்குது பார்த்தியா, அதெல்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா அக்செப்டே பண்ணிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி சம்மந்தமே இல்லாமல் பண்ணுறது, அதுதான் விஷயம். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி வித்தியாசமாக பண்ணுறது தான் என்ன அப்படின்னா அவுட் ப்ரீடிங்கு. இதில் ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம்ட் ஆர் கால்ட் ஹைப்ரிட். தேர் கால்ட் ஹைப்ரிட். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நிறையா ஹைப்ரிட் இருக்குது. நீ பார்த்தேன்னா வெங்காயம் பார்த்துருக்கியா, சின்ன வெங்காயமே இன்றைக்கி பெரிய வெங்காயம் மாதிரி வருது. அதாவது சின்ன வெங்காயம் நார்மலாக பார்த்தீங்கன்னா இந்த சைஸ் இருக்கும், அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ சைஸ். இன்றைக்கி சின்ன வெங்காயமே இவ்வளோ பெருசாக இருக்குது. பெரிய வெங்காயம், பல்லாரி வெங்காயம்னு சொல்கிறது அது சின்னதாக இருக்குது. ரைட்டா? ஹியூமன் ப்ளஸ் லைனா குடும்பப்படுத்தாதராடி. ஸோ அதெல்லாம் ரொம்ப தப்பெல்லாம் பண்ண முடியாது. ரைட்டா? ஆஃப் ஸ்ப்ரிங்ஸ் ஃபார்ம்ட் ஆர் சுப்பீரியர் ஜீன்ஸ். ரைட்டா? அவங்க சுப்பீரியராக, இது வந்து ரொம்ப சுப்பீரியராக கரெக்டாக இருக்கக்கூடிய. ஸோ இதெல்லாமே. ஸோ அந்த மாதிரி செடிகளில் நிறையா ஹைப்ரிட்ஸ் இருக்குது. அந்த தான் நம்ம பார்க்க போகிறோம். ரைட்டா? மியோல், எக்ஸாம்பிள் மியோல் சொல்லலாம். ரைட்டா? இந்த மாதிரி இருக்கக்கூடிய. ஓகே, ஸோ வி ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டட் 2 chapters. ஸோ ஒரு கிளாப் போடலாமா? சூப்பர் கிளாப். எஸ், we have successfully completed 2 chapters in 50 minutes. 50 minutesல முடிச்சிட்டோம். இதே மாதிரி புக்கிங் எல்லாத்தையும் நம்ம படிக்க போகிறோம். நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். ரைட்டா? ரைட். ஸோ பண்ணால் தான் பண்ண முடியும். Now we are going to have a small break, ஒரு 2 minutes break. If you want you can take it out. ஏன்னா அடுத்து நம்ம 10 மணி வரைக்கும் போக போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 21 and 22 it's going to be a little bit bigger chapter. ஸோ கெட் ரெடி ஃபார் தட். ரைட்டா? இது கொஞ்சம் பெரிய சாப்டராக இருக்கும். ஸோ கவனம். ஓகேவா? போகலாமா? ரைட். ஸோ 8:50 ஆகுது. we will get back at 8:55. ரைட்டா? can go for 5 minutes. ரைட்? போயிடக்கூடாது. சாப்பாடு அம்மா கொடுத்தாலும் பக்கத்துலேயே வச்சு சாப்பிட்ணும்.
Hi, hello, shall we start? ஆரம்பிக்கலாமா? ஒரு guys back. என்ன யாரெல்லாம் என்னென்ன என்னென்னலாம் சாப்பிட்டு வந்தீங்க? சாப்பிட்டீங்களா? ஸ்மால் சாப்பிட்டது, தண்ணி குடிச்சது எல்லாம் பண்ணிட்டீங்களா? எஸ். என்னப்பா? வர்ஷா ஓகே. தீமினல் ஸ்டூடெண்ட் அசம்பிள் ஹியர். தீமினல்லாம் வந்துட்டியா? கிளாஸ் முடிஞ்சிருச்சா? ஓகே, முடிஞ்ச உடனே வந்துட்டீங்கன்னா கடகடன்னு. ஓகே, குட் குட் குட். எல்லா தீமினல் வாங்க வாங்க வாங்க. தீமினல் எல்லாம் சூப்பராக. சரி பரவாயில்ல, கரெக்டாக லெசன் ஆரம்பிக்கிறப்ப வந்திருக்கீங்க. சூப்பர். இப்போ தான் 2 சாப்டர் முடித்தோம். இப்போ அடுத்த 2 சாப்டர் பார்க்க போகிறோம். கெட் ரெடி. ரைட்டா? வாட் இஸ் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ்? சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ் அப்படின்னா பைத்தியக்காரனாக ஆக வைக்கிறது. ஒருத்தன் நல்லா இருக்கவே இந்த ட்ரக் எடுத்தான் அப்படின்னா சைக்கோனாக போகிறான். ரைட்டா? அவன் என்ன பண்ண போகிறாங்க? சைக்கோவை மாற போகிறான். அதுதான் சைக்கோட்ராபிக் ட்ரக்ஸ். அதாவது ட்ரக்ஸ் விச் ஆக்ட்ஸ் ஆன் த பிரைன் அண்ட் ஆல்டர் த பிஹேவியராக இருக்கட்டும், அவங்களோட கான்ஷியஸாக இருக்கட்டும், யோசிக்கிறதா இருக்கட்டும், பர்செப்ஷன் ஆர் கால்ட் சைக்கோட்ராபிக். அதாவது இதுதான் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிற தன்மை இது எதுவுமே இருக்காது. ரைட்டா? ஓகே. டெஸ்ட் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி காமன். யார் யாருக்கு வேணுமோ நீங்கள் தனித்தனியாக வாங்கிக்கலாம். டெஸ்ட் சீரீஸ் இஸ் கோயிங் டு பி அ செப்பரேட் பெய்டு தான். யார் யாருக்கு வேணுமோ அவங்க எல்லாருமே வாங்கிக்கலாம். தனியாக தான் வரும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் ஒரு 10 days. ஜஸ்ட் வெயிட். ரைட்டா? ட்ரக்ஸ் which acts on the brain and alter the behavior, consciousness, power of thinking and perception are called psychotropic drugs. ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து, mention the disease caused by tobacco smoke. ரைட்டா? என்னென்னலாம் வரலாம்? சிகரெட் பிடிக்கிறனால என்னென்னலாம் வரப்போகுது? லங்ஸில் என்னென்னலாம் இருக்குது? லங்ஸ் டேமேஜ் ஆக போகுது. லங்ஸ் எப்படி இருக்குது? லங்ஸ் எப்படி இருக்கும்? டு யூ நோட்டிஸ் தட்? நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே வரைஞ்சி காமிச்சிருந்தேன். லங்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, ரைட்டா, இப்படி தான் லங்ஸ் இருக்க போது. நம்மளோட லங்ஸ் ஜென்ரலாக இப்படி தான் இருக்கும். ஸோ இது ஏன் இந்த லங்ஸை நான் இப்போ இப்படி வரைஞ்சிருக்கேன், இது ஒன்று தெரியாது. இப்போ நான் வரைகிறேன் பாரு. ரைட்டா? நல்லா கவனி. லங்ஸை நான் எப்படி வரைகிறேன்? இப்படி வரைகிறேன். நான் வந்து ஒரு ஷார்ட்டாக ஒன்று போட்டுட்டு அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் இப்படி பண்ணுறேன். ஐ எம் ஜஸ்ட் புட்டிங் இட் லைக் திஸ். இந்த மாதிரி நான் போடுறேன். ரிங்கு மாதிரி போடுறேன். ஏன் நான் இப்படி போடுறேன்? நீ ஆட்டோட ஈரல்லாம் வாங்கியிருப்பேன். நுரையீரல் தானே? நுரையீரல் வாங்கியிருப்பீங்க. ரைட்டா? ஹாவ் யூ நோட்டிஸ் தட்? இந்த மாதிரி ரிங்ஸ் மாதிரி ரிங்காக இருக்கும். எதுக்காக இந்த மாதிரி ரிங்காக இருக்குது? இதுவும் ஒரு கொஷின் தான். இதுவும் ஒரு கொஷின். ஒய் இட் இஸ் இன் ரிங் ஷேப் அப்படின்னு இருக்குது. நம்மளோட இதுக்கு முன்னாடி இருக்க சாப்டரில் இருக்குது. முன்னாடி இருக்க சாப்டரில் இந்த கொஷின் இருக்குது. அதனால தான் அதை கேட்குறேன். சொல்ல பார்க்கலாம். எதனால்? என்ன காரணம்? வாட் would be the reason? அதுக்கு தான் ஒரு காரணம் இருக்கணுமே. போட்டுட்டிங்களா என்ன காரணம்னு? இந்த மாதிரி தான் லங்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரைட்டா? ஃபார் ஃப்ரீ பேசேஜ். நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். நார்மலாக ஒரு டியூப் இருக்குது அப்படின்னா, ரைட்டா, இந்த மாதிரி ஒரு டியூப் இருக்குது அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு வயர் இருக்குன்னா இது ஈஸியாக என்ன பண்ணிடும்? ட்விஸ்ட் ஆகி மடங்கிடும். ரைட்டா? இந்த மாதிரி டைட்டாக மடங்குச்சுன்னா என்ன ஆகும்? இந்த மாதிரி டைட்டாக மடங்குனா இந்த இடத்துல there will be a stoppage of ஏர் ஃப்ளோ ஸ்டாப் ஆகிடும். ஆனால் ஸ்ப்ரிங் டைப்பில் இருந்துச்சுன்னா ஏர் ஃப்ளோ ஸ்டாப் ஆகாது. அதுக்காக தான் ஸ்ப்ரிங் மாதிரி இது, ஸ்ப்ரிங் மாதிரி. அதுக்கப்புறம் இதில் என்ன இருக்குது? இங்கேருந்து இப்படி வருதா? இங்கேருந்து இப்படி வர்றதில் இப்படி வந்ததுக்கப்புறம் இது அப்படியே பிரியும். ரைட்டா? இந்த பக்கம் இப்படி பிரிய போகுது. இந்த மாதிரி பிரிஞ்சு கிடக்கும். லங்ஸு எக்கச்சக்கமாக இதுக்குள்ளே பிரியும். லங்ஸ் வரைகிறதெல்லாம் ஈஸி. இந்த மாதிரி வரைஞ்சேன்னா ஈஸியாக இருக்கும். விவியாக போடு. வி போட்டு பழகினா வி மாதிரி போட்டிங்கன்னா லங்ஸ் ஈஸியாக வரைஞ்சிடலாம். ரைட்டா? வி மாதிரி தான் லங்ஸில் இருக்கும். ரைட்டா? வி மாதிரி இருக்கக்கூடியதான் ஜென்ரலாக லங்ஸ். ஓகே, ரைட். ஸோ அடுத்து இதில் என்ன இருக்கும்னு பார்த்தா அப்படின்னா, இதில் குட்டி முட்டையாக இருக்கும். ரைட்டா? இதில் குட்டியாக பஞ்சாக முட்டையாக இருக்கும். ஸோ ப்ரான்கிடிஸ், அதுக்கப்புறம் ஆல்வியோலைன்னு இருக்குமா? ஆல்வியோலைஸ் இருக்க போதா? அதுதான். இதுதான் இப்படி இருக்கக்கூடியது. இது ஒரு லங்கு, இது இந்த பக்கம் ஒரு லங்ஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடியது. ரைட்டா? இந்த மாதிரி தான் லங்ஸ் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அதாவது என்ன அப்படின்னா, இந்த மாதிரி இருக்கக்கூடிய லங்ஸில் அப்படியே ஃபுல் டேமேஜ். மொத்தமாக நம்மளோட மொத்த
மொத்தமாக வாங்கலை, மொத்தமாக ஒத்தையாக முடிக்கணும், மொத்த லங்ஸும் டேமேஜ், அது லங் கேன்சர். மொத்த லங்ஸும் கேன்சர் வரப்போகுது, லங்ஸ்லேயும் ஒரு அன்வான்ட் செல் உள்ள வரப்போகுது. ரைட்டா ரைட்டா அடுத்து பார்த்தா அப்படின்னா ப்ரான்கிடிஸ், இந்த ப்ரான்கஸ் சுருங்கி போகிறது. ரைட்டா, அது நடக்க போகுது. பல்மனரி டியூபர்குலோசிஸ், பல்மனரினாலே லங்ஸ் தான். இதில் டிபின்னு என்ன பண்ணுறது, காஞ்சு போயிடுதான். இதெல்லாம் வறண்டு போகுது, அப்படியே நெருப்பு எரிஞ்சு எரிஞ்சு காஞ்சு போயிடுது. அடுத்து எஃபிசிமா, அதுக்கப்புறம் ஹிபாக்சியா, மூச்சு விட திணறது, உள்ளுக்குள்ளே காற்று போகாமல் இருக்குது. இது எல்லாமே இந்த ஆல்வியோலையெல்லாம் எரிஞ்சு போகிறது, இது எல்லாமே புகஞ்சு எரிஞ்சு போகிறது, அதுதான் விஷயம். ரைட்டா, ஸோ அதுதான் மெயினான காரணம். ரைட்டா, நிறையா டொபாக்கோ எடுத்து சொல்லிடுச்சு லங்ஸா. டொபாக்கோ டொபாக்கோ எடுத்தால் லங்ஸோட சொல்லி முடிஞ்சு, அவ்வளோதான். ஸோ அது எல்லாமே மொத்த லங்ஸையும் காலி பண்ணிவிடும், அதுதான் விஷயம். சரியா, ரைட். அடுத்து பிடிஏ செப்டம்பரில் கேட்டிருக்காங்க, அடுத்து ஆகஸ்ட் 22 கேட்டிருக்காங்க. வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி? ரைட்டா, ஒபிசிட்டினா என்னது, நல்லா குண்டாக இருக்குது. ரைட்டா, எத்தனோ பயாலஜி நான் தான் சொல்கிறேன்னு சொன்னேன் பார்த்து எண்டில், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோ பாடின்னு நான் சொல்கிறேன். டோன்ட் மேக் ஸ்பேம். சரியா, நீங்கள் ரெகுலராக கிளாஸ் அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கே தெரியும், சார் வந்து எண்டில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன், அதனால் கட்டாயமாக சொல்லுவேன். ரைட்டா, வாட் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி? ஒபிசிட்டியோட கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா, த சோஷியல், பிஹேவியரல், சைக்காலஜிக்கல், மெட்டபாலிக் அண்ட் செல்லுலர் ஃபேக்டர்ஸ் ஆர் த கான்ட்ரிபியூட்டிங் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஒபிசிட்டி. ஏன் குண்டாகிறாங்க, ஒழுங்காக இருக்கணும், அது கிடையாது. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைக்காலஜிக்கல், ஸ்ட்ரெஸ் ஆகக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டபாலிக், நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வளர்சிதை மாற்றங்கள், உடம்புல இருக்கக்கூடிய மாற்றங்கள் ஏற்படுறது. அதுக்கப்புறம் செல்லுலார் ஃபேக்டர்ஸ், இருக்கக்கூடிய செல்ஸோட ஃபேக்டர்ஸ். இது எல்லாத்துக்கும் காரணம் என்னது, அன்வான்டாக சாப்பிட்றது, ஸ்ட்ரெஸ் ஆகிறது, தூங்காமல் இருக்குது, நிறைய ஒர்க்கு, நிறைய ப்ராப்ளம்ஸ், இது எல்லாமே. ரைட்டா, ஓகே. டொபாக்கோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ப்ரிவென்டிங் ட்ரக்ஸா? டொபாக்கோ இஸ் அ ட்ரக்கு. டொபாக்கோன்றதே ஒரு ட்ரக் தான். சரியா, டொபாக்கோன்றது ஒரு ட்ரக். அடுத்து ஆன்செட் டயபெட்டிஸ். ரைட்டா, அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ் அப்படின்னா என்னது? இன் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ், இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை த பேன்க்ரியாஸ். நம்ம உடம்புலே நிறைய நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்லாம் சொல்யூஷன் நம்ம உடம்பே மேக்ஸிமம் கண்டுபிடிச்சோம். அதை தாண்டி முடியலை அப்படின்னா தான் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகள் எல்லாமே நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ பேன்க்ரியாஸ் என்ன பண்ண போகுது அப்படின்னா இன்சுலின் ஒன்று செக்ரீட் பண்ண போகுது. இன்சுலின் ப்ரொடக்ஷன் பை பேன்க்ரியாஸ் இஸ் நார்மல் அண்ட் டார்கெட் செல்ஸ் டு நாட் ரெஸ்பாண்ட் டு த இன்சுலின். அதாவது நம்ம உடம்புல என்ன அப்படின்னா ஒரு சில டார்கெட் செல், ஒரு சில செல்லை வந்து அழிக்கணும் அல்லது சுகர் கூடிடுச்சு அதை குறைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், இன்சுலின் போடுறோம். நம்ம உடம்புலே பேன்க்ரியாஸ் இன்சுலினை என்ன பண்ணுது, ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ என்ன பிரச்சனை, நம்ம பேன்க்ரியாஸ் இன்சுலினை ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த இன்சுலினால் நேராக போய் அந்த டார்கெட் செல், அந்த தேவையில்லாத செல்லை அழிக்க முடியலை. அப்போ இன்சுலின் ப்ரொடக்ஷன் கூடிக்கிட்டே இருக்குது. அதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னா அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். அதுக்கு பேர் தான் அடல்ட் ஆன்செட் டயபெட்டிஸ். ரைட்டா, கவனமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டா, ஓகே, சூப்பர், குட். அடுத்து மெட்டாஸ்டடைஸ். ரைட்டா, மெட்டாஸ்டடைஸ் அப்படிங்கிறது கேன்சர் செல்லு எங்கேயாவது போய் ஒரு இடத்துல குத்த வச்சு உட்காந்து அது அப்படியே டெவலப் ஆகிட்டே இருக்க போகுது, அதுதான் மெட்டாஸ்டடைஸ். கேன்சர் செல்லுங்கிறது ஒரு இடத்துல பேசாமல் இருக்கலாம், அது சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ண போகுது தெரியுமா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் லங்ஸில் கேன்சர் இருக்குன்னு வச்சுக்கலாம், அல்லது பிரெயின் டியூமர், அது பிரெயினில் மட்டும் இல்லாமல் என்ன பண்ண போகுது, அப்படியே நகண்டு ஹார்ட்டில் வருது, லிவரில் போய் அரிக்கிறது, அந்த மாதிரி அது ஒரு இடத்துல நம்ம பரவிக்கிட்டே இருக்குது. ரைட்டா, பரவிக்கிட்டே இருக்கிறது பார்த்தா மெட்டாஸ்டசைஸ். த கேன்சரஸ் செல் மைக்ரேட் டு டிஸ்டன்ட் பார்ட் ஆஃப் த பாடி அஃபெக்ட் நியூ டிஷ்யூ. ஒரு இடத்துல சும்மா இருக்க போகிறது கிடையாது இந்த செல். இது ரொம்ப சேட்டை பிடிச்சது, ஒவ்வொரு இடத்துக்காக என்ன பண்ண போகுது, மாறிக்கிட்டே இருக்க போகுது, கெட்ட நகர்கிட்டே இருக்க போகுது. அதுதான் மெட்டாஸ்டசைஸ். ரைட்டா, மெட்டாஸ்டடைஸ் அப்படின்னா கேன்சர் பரவிச்சே இருக்குது, புது புது டிஷ்யூவை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்குது. ரைட்டா, ஹவு டஸ் இன்சுலின் டெஃபிஷியன்சி அக்கர்? இன்சுலின் டெஃபிஷியன்சி எப்படி நம்ம உடம்புல ஏற்படுது? ரைட்டா, இன்சுலின் டெஃபிஷியன்சி அக்கர்ஸ் பை த டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பி செல்ஸ். பி செல்ஸ்னால் இது பேன்க்ரியாஸ், பேன்க்ரியாட்டிக்கில் இருக்கக்கூடிய பேன்க்ரியாட்டிக் செல்ஸை அஃபெக்ட் பண்ணுறது. ஏன்னா பேன்க்ரியாஸ் தான் நம்மளுக்கு இன்சுலினை க்ரியேட் பண்ணி கொடுக்குறோம். யார் சமைச்சு தர போகிறாங்களோ, யார் செஞ்சு தர போகிறாங்களோ அவங்களே ஸ்டாப் பண்ணிட்டோம். ஒரு இண்டஸ்ட்ரியிலேருந்து தான் நம்மளுக்கு ஒரு பொருள் கிடைக்குது, இண்டஸ்ட்ரியவே அடித்து நொறுக்கிட்டோம். அப்புறம் எப்படி அதுலேருந்து ப்ராடக்ட் கிடைக்கும்? கிடைக்கவே கிடைக்காது. ஸோ பி செல்ஸ் ஆஃப் த பேன்க்ரியாஸ் அண்ட் பிளட் குளுக்கோஸ் லெவல்ஸ் ஆர் இன்க்ரீஸ்ட். அதாவது நம்ம உடம்புல ஓரளவுக்கு குளுக்கோஸ் இருக்கலாம், சுகர் ஓரளவுக்கு இருக்கலாம். நிறையா சுகர் இருந்துச்சுன்னா இன்சுலின் போய் என்ன பண்ணும், சுகர் லெவலை கம்மி பண்ணும். இப்போ என்ன ஆயிடுச்சு, இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகுது, அதை தாண்டி நம்ம உடம்புல நிறைய சுகர் இருக்குது.
அப்போது நிறைய சுகர் இருந்துச்சுன்னா அதுதான் விஷயம். ரைட்டா பி செல்ஸ் அல்லது பீட்டா செல்ஸ். ஓகே, பீட்டான்றது ஃபுல் ஃபார்ம். ரைட்டா பீட்டா செல்ஸ் எழுதிக்கலாம், ரெண்டுமே ஒன்று தான். ரைட்டா நான் தான் நியூமரிக்கல் டீச் பண்ணுவேன், நான் தானே சயின்ஸ் டீச்சர். நியூமரிக்கல்ஸ் நானே டீச் பண்ணுவேன், கவலைப்படாதீங்க. வி வில் பி டூயிங் இட். சரியா? நம்ம டீச் பண்ணுவோம். ரைட்டா அதாவது குளுக்கோஸ் லெவல் அதிகமாகிறதுக்கு பேர் என்னது? ஹைப்பர் கிளைசிமியா. ரைட்டா ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்த கொஸ்டின், வாட் ஆர் த வேரியஸ் ரூட்ஸ் பை விச் டிரான்ஸ்மிஷன் ஆஃப் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம், ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ், இட் இஸ் HIV. ரைட்டா HIV எப்படி டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு கேட்டிருக்காங்க. AIDS இஸ் அ வைரஸ். ரைட்டா AIDS இஸ் அ டிசீஸ் அக்வயர்ட் இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். அந்த எய்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ் வர்றதுக்கான வைரஸ் பேர் HIV. இஸ் ப்ரெசன்ட் இன் யூரின்ல இருக்கலாம், கண்ணீரில் இருக்கலாம், எச்சியில் கூட இருக்கலாமா, சாலைவால் இருக்கலாமா, பிரெஸ்ட் மில்கில் இருக்கலாமா, குழந்தைக்கு பால் ஊட்டுவாங்களே அதில், அதுக்கப்புறம் வெஜினல் செக்ரீஷன்ஸ். ரைட்டா இது எல்லாத்துலேயுமே இருக்கலாமா. ரைட்டா ஸோ அப்போ த வைரஸ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் பை த இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸ். ரைட்டா இன்ஃபெக்டட் பேஷண்ட்ஸில் இருந்து தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. ரைட்டா ஓகே. who comes in contact with the blood of healthy person. அதாவது ஒரு ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்க மனிதன் HIV பாதிக்கப்பட்டவரோட ரத்தம், இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் இங்கே மேலே இருக்க நான் சொன்ன விஷயங்கள் ஏதாவது டிரான்ஸ்மிட் ஆகிறதோ அல்லது ரத்த பரிமாற்றங்கள் நடக்கிறப்ப மட்டும்தான் என்ன அப்படின்னா நம்மளுக்கு இங்கே இந்த HIV வைரஸ் டிரான்ஸ்மிட் ஆகும். HIV இஸ் நாட் டிரான்ஸ்மிட்டட் பை டச் ஆர் ஃபிசிக்கல் கான்டாக்ட். டச் பண்ணுறனாலையோ ஃபிசிக்கல் கான்டாக்ட்னாலையோ ஹச்சுன்னு தும்புறனாலையோ வரப்போகிறது கிடையாது. சரியா? ஸோ அப்போ இட் ஸ்ப்ரெட்ஸ் த்ரூ த கான்டாக்ட் ஆஃப் பாடி ஃப்ளூயிட்ஸ், என்னோட உடலில் இருக்கக்கூடிய பாடி ஃப்ளூயிட்ஸ் ஆர் பிளட். ஸோ பாருங்கள் செக்ஷுவல் கான்டாக்ட், நம்ம செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வச்சுக்கிறது மூலமாக இருக்க போகுது. ஏன்னா பாருங்கள் வெஜைனல் செக்ரீஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, பெண் உறுப்புகளில் செக்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து யூஸ் ஆஃப் கண்டாமினேட்டட் நீடில்ஸ். ஹாஸ்பிட்டலில் இப்போல்லாம் பண்ணிட்டாங்க. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரே ஒரு ஊசி தான் இருக்கும். அந்த நான் சொல்கிறது ஒரு 20-30-35 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஒரு ஊசியவே வச்சு பல பேருக்கு போடுவாங்க. இன்றைக்கெலாம் அப்படி கிடையாது. ஒரு ஊசியை ஜஸ்ட்டு லைட்டாக உடம்புல குத்திட்டு எடுத்துட்டாங்க, அந்த இடத்துல அது சரியாக போடலை எதுவுமே இல்லைனாலும் அதை எடுத்துருவாங்க, அவ்வளோதான். அதுக்கடுத்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க, தே வில் த்ரோ இட் அவுட். அது கிடையாது, ஒன் டைம் தான் இதெல்லாம், ஒன் டைம். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. ஸோ அதனால் கண்டாமினேட்டட் நீடில்ஸ் ஆர் சிரிஞ்சஸ். ஈவன் முடிவெட்டுற கடையில் கூட என்ன அப்படின்னா ஹேர் கட் அண்ட் சலூன்ஸ் அதில் எல்லாத்துலேயுமே என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ஷேவ் பண்ண பிளேடை வச்சு இன்னொருத்தவங்களுக்கு ஷேவ் பண்ண மாட்டாங்க. தே வில் பி முன்னாடி காலத்தில் ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க. எப்படி ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்கன்னா இன்ஜெக்ஷனை சுடுதண்ணியில் போட்டு வச்சுருப்பாங்க. தே வில் பி டூயிங் இட். அதெல்லாம் இருந்துச்சு. ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்க அப்படின்னா டாக்டரோட டேபிளுக்கு பக்கத்தில் ஒரு ஹீட்டர் பொருத்தப்பட்ட ஒரு தண்ணி எப்போ பார்த்தாலும் கொதிச்சுட்டே இருக்கும். அதில் போடுவாங்க, ஊசி போட்டுட்டு அதில் போட்டுருவாங்க, அதுலேருந்து தான் எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறையா முடிவெட்டுற கடை மூலமாக ஸ்ப்ரெட் ஆச்சு. அதனால் முடிவெட்டுற கடையில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஒருத்தருக்கு யூஸ் பண்ண பிளேடாக அடுத்தவங்களுக்கு யூஸ் பண்ணுறதே கிடையாது. ரைட்டா? டேட் அண்ட் டைம் இப்போதைக்கு முடிவு பண்ணலப்பா, அப்கமிங் ஒரு 3 to 4 டேஸில் நம்ம டீச் பண்ணுவோம். அப்போ நான் சொல்கிறேன். ரைட்டா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன், செகண்ட் ஒன். அடுத்து பை டிரான்ஸ்ஃபியூஷன் ஆஃப் கண்டாமினேட்டட் ஆர் இன்ஃபெக்டட் பிளட் ஆர் பிளட் ப்ராடக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ரத்தம் கொடுக்குறேன், இன்கேஸ் எனக்கு HIV இருந்துச்சு அப்படின்னா நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவங்க நான் யாருக்கு கொடுக்குறேனோ அவங்களுக்கு என்ன ஆகிடும், HIV என் பிளட்டில் தான் இருக்க போகுது, அவங்களுக்கு போடும். இட் இஸ் நாட் ஒன்லி பிளட்டில் என்னென்னலாம் இருக்குது, சம்டைம்ஸ் ஒரு சிலருக்காக பிளேட்லெட்ஸ் ட்ரான்ஸ்மிட் பண்ணுவாங்க, பிளாஸ்மா டிரான்ஸ்மிஷன் நடக்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா WBC டிரான்ஸ்மிஷன், ஒயிட் பிளட் செல்ஸ் இதெல்லாம் டிரான்ஸ்மிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பிளட்டோட ப்ராடக்ட்ஸை நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணாலும் அது வழியாகவும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, we are going to get a infections. ரைட்டா? எஸ், பியூட்டி பார்லர் எல்லாத்துலேயுமே. ஃப்ரம் இன்ஃபெக்டட் மதர் டு ஹர் சைல்டு. ரைட்டா? பிளசண்டா, டேரெக்டாக பிளசண்டா வழியாகவே. பிளசண்டான தொப்புள் கொடி. இன்கேஸ் அம்மாவுக்கு HIV இருக்குது, அப்பா அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா கட்டாயமாக என்ன அப்படின்னா அவங்களோட பிளசண்ட் ஆகினா 2 பேருக்கு ஒரே ரத்தம் தானே, நம்மளோட அம்மாவோட பிளட்டிலேருந்து தான் அந்த குழந்தை வளரப்போது எல்லாமே. ஸோ டேரெக்டாக ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தைக்கும் HIV வந்துடும். வாட் ஆர் த சிம்டம்ஸ்? HIV அவ்வளோ ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது, அது டாப் டு பாட்டம் எல்லாத்தையும் பிரித்து மேய்ஞ்சிடும். ஸோ தெர் இஸ் நோ டைரக்ட் சிம்டம்ஸ். நார்மலாக தலை சுற்றுறது, வாந்தி, ரிப்பீட்டட் வாமிட், ஹை ஃபீவர் இஸ் அ சிம்டம் ஆஃப் மோஸ்ட் ஆஃப் த டிசீசஸ். ரைட்டா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உடம்பு சுருங்கிறது, ரொம்ப மெலிஞ்சு போகிறது, இந்த மாதிரி இருக்கிறதுலாம் HIV இருக்குது. இன்றைக்கி அவ்வளோவா HIV ஸ்ப்ரெட் ஆகலை. HIVக்கு மருந்து இல்லைனாலும், குறிப்பாக மருந்து கண்டுபிடிக்கலனாலும் ஸ்ப்ரெட்டிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ரைட்டா? HIVயோட ஸ்ப்ரெட்டிங்கை நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன அப்படின்னா ஸ்ப்ரெட்டிங் அவ்வளோவா இருக்க போகிறது. ரைட்டா? அடுத்து
பாருங்கள், இது ஃபஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட்டில் கூட கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் செப்டம்பர் 2021 கேட்டிருக்காங்க. ஹவு இஸ் கேன்சர் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல்? கேன்சர் செல் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது, நார்மல் செல்லேருந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? நோ, இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். ரைட்டா? HIV இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். கம்யூனிகபிள் டிசீஸ்னால் ஹஷ் அப்படி நான் இருமுறேன், என்னோடய இருமலில் நான் இருமுறப்ப எங்கிட்டேருந்து வந்தக்கூடிய சலைவா இதெல்லாமே ஒருத்தவங்க மேலே படுது, அப்போ இன்ஃபெக்ஷன் ஆகிடுமா? கிடையாது. ஸோ நான் தான் சொன்ன பாடி ஃப்ளூயிட்ஸ், என்னோடய உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிட்ஸ் அவங்க உடம்புக்குள்ளே செலுத்துகிறப்ப மட்டும்தான். இட் இஸ் நாட் அ கம்யூனிகபிள் டிசீஸ். நார்மலாக தொட்டாவோ பக்கத்தில் உட்காந்து பேசினாவோலாம் வந்துடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் சொறி சரங்கெல்லாம் சொல்லுவாங்க, ரைட்? அந்த குஷ்டம் அந்த மாதிரி ஒரு சில வியாதிலாம் முன்னாடி சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ என் கையில் ஒரு புண்ணு வந்திருக்கு, அந்த புண்ணை நான் தொட்டேன் அப்படின்னா அது என்ன ஆக போகுது, டக்குன்னு உங்களுக்கும் வந்துடும். ஸோ அந்த மாதிரி இட் இஸ் நாட் கம்யூனிகபிள். டச் பண்ணுறது மூலமாலாம் HIV வரப்போகிறது கிடையாது. கேன்சர் செல் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் நார்மல் செல். நார்மல் செல்லுக்கும் கேன்சர் செல்லுக்கும் என்ன வித்தியாசம்? ரைட்டா? ஓகே, கவனிங்க. நார்மல் செல்ஸ் ஸ்டாப் க்ரோயிங் வென் எனஃப் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். இப்போ என் உடம்புல ஒரு செல்லு தேவைப்படுது. இப்போ நியூரான்ஸ் வந்து ஒரு 1,00,000 நியூரான் செல்லு என் உடம்புல தேவை. 1,00,000 நியூரான் செல் வந்தோடனே அது பேசாமல் ஸ்டாப் ஆகிடும், அதுக்கப்புறம் ப்ரொடியூஸ் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள், பிளட் எடுத்துக்கலாம். என்னோடய உடம்புக்கு எல்லா ஆர்கன்ஸ்க்கும் போகிறதுக்கு என்ன அப்படின்னா ஆனால் அருவி மூவி கான்செப்டில் அவங்க ஒன்று தப்பு பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா, அவ வந்து இளநீ சாப்பிட்றப்ப கையில் கட் பண்ணியிருப்பாங்க, அது வாய் வழியாக போயிருக்கணும். அப்படிலாம் போனாலாம் வராது. ஏன்னா வாய் வழியாக அவங்க அந்த பிளட்டை வந்து இன்ஃப்யூஸ் பண்ணுறப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டமக் வழியாக போய் டைஜஸ்ட் சிஸ்டம் தான் போகுது. ஸோ அது வந்து நம்மளோட பிளட்டுக்குள்ளே கனெக்ட் ஆக போகிறது கிடையாது, அப்படி வராது. அது வந்து ஒரு இப்போ நம்ம பார்த்ததுலேயும் பார்த்தோம்ல, அந்த மாதிரி ஒரு ரீசன் நம்ம பார்க்கல. மேபி பிளட்டு டிரான்ஸ்ஃபியூஷனில் நடந்துருக்கலாம், பிளட் டிரான்ஸ்ஃபியூஷனில் நடந்திருந்தால் வந்துருக்கலாம். பட் அந்த கதையை அப்படி தான் கொண்டு போக முடியும், அதனால் கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இட்ஸ் நாட் அ திங். ஓகே, நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா நார்மல் செல். இப்போ என் உடம்புக்கு ஒரு 7 லிட்டர் ரத்தம் தேவை அப்படின்னா 7 லிட்டர் ரத்தம் என் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் பிளட்டு செல்லு ப்ரொடியூஸ் ஆகாது, பிளட்டு ப்ரொடியூஸ் ஆகாது, அது ஸ்டாப் ஆகிடும். நான் போய் இன்றைக்கி டொனேட் பண்ணிட்டு வந்திருக்கேன், ஒரு 200 ml டொனேட் பண்ணிட்டு வந்தேன்னா என்னோடய பாடி என்ன பண்ண ஆரம்பிச்சிடும், செல்லை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். ரைட்டா? ஓகே, ஸோ அதான். ரைட்டா? ஹூ டேக்ஸ் கேர் ஆஃப் நார்மல் செல்ஸ் டு ஸ்டாப் க்ரோயிங்? பிரெயின் தான். இப்போ தான் சொல்கிற பிளட்டு எல்லாமே பிரெயின் பார்த்துட்டே இருக்கும். பிரெயின் வந்து என்ன அப்படின்னா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். இப்போ நான் போய் பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்துட்டேன் அப்படின்னா பிளட் டொனேட் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் என் உடம்புல பிளட்டோட கண்டென்ட் கம்மியாகிடும். உடனே பிரெயின் என்ன பண்ணும், என்னோட போன் மேரோஸ், எலும்பு மஞ்சைன்னு சொல்கிறோம்ல, எலும்புகளுக்கு நடுவில் ஜவ்வு, அதுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும். எப்பா நம்மால் வந்து ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான், பிளட்டு டொனேட் பண்ணிட்டு வந்திருக்கான், அவனை பாதுகாக்கணும். ஸோ என்ன பண்ணுங்கள், 200 ml பிளட்டு நம்ம உடம்புல கம்மியாயிடுச்சு, ஸோ பிளட்டை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் சுகர் நான் நிறைய சாப்பிட்ருக்கேன், ஸ்வீட் நிறைய சாப்பிட்டோன்னே என் உடம்புல சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. உடனே என்ன பண்ணுது, பிரெயினு பேன்க்ரியாஸ்க்கு என்ன பண்ணுது, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. தம்பி பேன்க்ரியாஸ் கொஞ்சம் முழிச்சுக்கோ, வேலை வந்துருச்சு, உடம்புல சுகர், பயப்பில் தீபாவளி நேரமாக ஸ்வீட்டாக போட்டு தள்ளியிருக்கேன், நம்மளால் பயங்கர ஸ்வீட்டாக சாப்பிட்டு வச்சுருக்கான், உடம்புல நிறைய சுகர் கண்டென்ட் வந்துருச்சு, கொஞ்சம் இன்சுலினை வெளியே அனுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இன்சுலின் ப்ரொடியூஸ் ஆகும். லைக் திஸ். ஸோ திஸ் இஸ் ஹவ் நம்ம உடம்புல என்னென்ன இருக்குது, என்னென்ன தேவைன்றதை பார்த்து பண்ண போகிறாங்க. அதுதான். ஸோ அப்போ என்ன அப்படின்னா நார்மல் செல் ஸ்டாப்ஸ் க்ரோயிங் வென் எனஃப் செல்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். நம்மால் அடங்கவே மாட்டான், கண்டினியூ டு க்ரோ ஆஃப்டர் எனஃப் செல். என் உடம்புல ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா இந்த விரலில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சின்னதாக ஒரு இடத்துல வருது, அது கொஞ்சம் வீங்கி என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட கரெக்டாக இருக்குது. ரைட்டாக ஒரு இடத்துல வீங்கி ஒரு கட்டி மாதிரி இருந்துச்சு. சும்மா இருக்க மாட்டாமல் என்ன பண்ணுறான், அங்கேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இன்னொரு இடத்துல, அங்கேருந்து இங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அடங்கவே மாட்டான், வளர்ந்துக்கிட்டே போவான். ரைட்டா? வளர்ந்துக்கிட்டே போவான், காசிங் ஃபார்மேஷன் ஆஃப் டியூமர். அது என்ன பண்ண போகுது, அப்படியே ஒரு கட்டியாக ஒரு கட்டி உடம்புல ஒரு கட்டி ஒரு டியூமர் வர அளவுக்கு ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். நார்மல் செல்ஸ் ரெஸ்பான்ஸ் டு த சிக்னல்ஸ் ஃப்ரம் அனதர் செல்ஸ் அண்ட் ஸ்டாப் க்ரோயிங். நார்மல் செல் என்ன பண்ணுமா, ஒரு செல் இன்னொரு செல்கிட்டே சொல்லுதா, டேய் போதும்டா, ஏன்டா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க, வேலை முடிஞ்சு போச்சு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வந்துருச்சு, பேசாமல் பொறுமையாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா டு நாட் ரெஸ்பாண்ட். எவன் பேச்சு கேட்க மாட்டான். நிறைய பேர் வந்துட்டாங்கடா, அவனை நிறுத்த சொல்லுங்கடா, வந்துக்கிட்டே இருக்கான் பாருங்கடா, நிறுத்த சொல்லுங்கடா, அப்படிலாம் அவனும் சொல்லவே மாட்டேங்கிறான். அதனால் அவங்க பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்காங்க அவங்க பாட்டுக்கு. நார்மல் செல்ஸ் ரிப்பேர் தம் செல்ஸ். இவங்க அவங்களே ரிப்பேர் பண்ணிக்குவாங்க, ஒரு பிரச்சனைனா அவங்களே சரி பண்ணிக்குவாங்களா. ரைட்டா? அண்ட் டை இஃப் தே ஆர் நாட் ஹெல்த்தி தெம் செல்ஸ் ஆர் டை.
உடம்பு சரியில்லைன்னா அவங்கள தற்கொலை பண்ணிக்குவாங்க. சூசைடல் பேக்ஸ், லைசோசோம் நம்ம செல்லில் பார்த்துருக்கோம்ல, பார்ட்ஸ் ஆஃப் த செல்லில் லைசோசோம் பார்த்துருக்கோம் சரியா. அதனால் சூசைடல் பேக்ஸ் அது பண்ணி சூசைட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இங்கே அப்படிலாம் கிடையாது. அடுத்து வேக்யூல்ஸ், செத்து போனதெல்லாம் உள்ளே பிடிச்சி போட்டுரும் ரைட்டா. ரைட். ஸோ அந்த மாதிரி. அடுத்து கேன்சர் செல்ஸ் do not repair themselves when they are old or damaged ரைட்டா. கேன்சர் செல்ஸ் வந்து என்ன பண்ணாது, ரிப்பேர் ஆனாலும் வெளியே போகாதான், செத்து போனாலும் வெளியே போகாதான், அங்கேயே இருக்கும். யார் கேன்சர் செல்லை ப்ரொடியூஸ் பண்ணுறா? நல்ல கொஸ்டின். அன்வான்டான விஷயங்கள் நம்ம பண்ணுறப்ப தான் கேன்சர் வரப்போ. டொபாக்கோ என்னது, அதில் இருக்கக்கூடிய கிருமிகள் அது போய் என்ன பண்ணுது, நம்மளோட செல்லை டேமேஜ் பண்ணுது. செல்லை டேமேஜ் பண்ணோடனே செல்லு கெட்டு போகுது. என்னோட லங்ஸு அஃபெக்ட் ஆகி லங்ஸில் இருக்கக்கூடிய செல்லு கெட்டு போகுது. ஒரு கெட்டு போன உணவில் எங்கேருந்து புழு வருது? நம்ம வீட்டில் வச்சுருக்கோம், வீட்டில் ஒரு சாப்பாடு, அந்த சாப்பாடு அழுகி போயிடுச்சு, 2-3 நாள் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அது கெட்டு போய்டும். அதில் இருக்கக்கூடிய கிருமிகள், அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் டெவலப் ஆகி ஒரு செல்லு புழுவாக மாறுது. புழு பெரிய பெரிய சின்ன சின்ன விஷயங்களாக அப்படியே பெருசாக வளருது. அதே மாதிரி தான் நம்ம திரும்ப ஸ்மோக் பண்ண உள்ளே இருக்கக்கூடிய லங்ஸு அஃபெக்ட் ஆகி அழுகி போய் அதுலேருந்து என்ன பண்ணுது, உருவாகுது ஒரு கெட்ட அன்வான்ட் செல். ஸோ அப்போ அந்த மாதிரி செல்ஸ் இதே மாதிரி தான் ஒவ்வொரு பாடியும், நம்ம பாடியில் எங்கே வேணால் இருக்கலாம். இப்போ ரத்தம் போய் என்ன பண்ணுது, நம்மளோட பிளட்டு வந்து மூளைக்கு போயிட்டே இருக்குது. திடீர்னு ஒரு இடத்துல கிளாட் ஆகிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அங்கே போகக்கூடிய பிளட்டெல்லாம் நம்மளோட பிளட் வெசல்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட பிளட் வெசல், பிளட்டு போகக்கூடிய ரத்தம் போகக்கூடிய டியூப். இதில் திடீர்னு இந்த இடத்துல போய் ஒரு கொழுப்பு அடைச்சிக்கிச்சு. அப்போ ரத்தம் என்ன பண்ணுது, கஷ்டப்பட்டு போகுது, இதில் போய் இடிச்சுக்கிட்டே இருக்குது. அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய மசில்ஸில் அதிகமான ஸ்ட்ரெஸ், இந்த இடத்துல இருக்கக்கூடிய டியூப்பில் அந்த இடத்துல அதிகமான ஸ்ட்ரெஸ் இருக்குது. அப்போ டியூப் அந்த இடத்துல கிழிஞ்சிருமா, அல்லது அந்த டியூப் அந்த இடத்துல அஃபெக்ட் ஆகுதா? அப்போ அங்கே புண்ணு ஏற்படுதா? அந்த புண்ணு என்ன பண்ணுது, நாளடைவில் அழுகி அதுலேருந்து ஒரு செல் உருவாகுது. அழுகுன செல் நல்ல செல்லா? அழுகுனது கெட்டதாக தானே இருக்க போது. அப்போ கெட்டு போன செல்லுலேருந்து வரக்கூடியதான். கெட்டு போனவனுக்கு நல்ல விஷயம் தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. அவன் பாட்டுக்கு அவன் இஷ்டத்துக்கு தெரியுமா, அதுதான் ரைட்டா. எஸ், அப்படிலாம் இல்லையே. ஹில்லில் இருக்கவங்களுக்கு அதிகமாக கேன்சர் வருதா? எனக்கு அப்படி எதுவும் கேள்விப்பட்ட மாதிரி தெரியலையே. ஜாம்பி மூவி கான்செப்ட். ஆமாம், ஜாம்பி மூவியில் எனக்கு அப்படி தான் அடுத்தடுத்து மல்டிப்ளை ஆகிட்டே இருக்க போகுது ரைட்டா. அப்படி தான் எடுத்திருக்காங்க. எஸ், ஓகே ரைட். பிரவீன் சயின்ஸில் சென்டம், தட்ஸ் குட் ரைட்டா. அதுதான் நம்மளோட கேன்சர் செல்லுக்கும் நார்மல் செல்லுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட். அடுத்து டைப் 1 அண்ட் டைப் 2 டயபெட்டிக்ஸ் ரைட்டா. டைப் 1 அண்ட் டைப் 2. டைப் 1 ஜென்ரலாக குழந்தைங்களுக்கு வரக்கூடியது, இது வந்து 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு வரக்கூடியது. ஸோ பாருங்கள், டயக்னோஸ்ட் இன் சைல்ட்ஹுட், குழந்தையாக இருக்கப்பே கண்டுபிடிச்சிடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா டொபாக்கோ வந்து நிக்கோட்டிகா ரெஸ்ட்ரிக்ட் ரைட்டா. ஓகே ரைட். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், டைப் 2 பார்த்திங்க அப்படின்னா 30 இயர், 30 வயசுக்கு மேலே ரைட்டா. 30 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஜென்ரலாக வரக்கூடியது. நாட் அசோசியேட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் பாடி வெயிட். இது வந்து பாடி வெயிட்லாம் கிடையாது. அதாவது இப்போது இந்த டயபெட்டிஸ் எப்படி வருது, இன்சுலின் செக்ரீஷன், அவங்களோட பேன்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம் ரைட்டா. பேன்க்ரியாஸ் சரியாக வேலை செய்யாமல் இருக்கலாம், இன்சுலின் ப்ரொடக்ஷன் ஸ்டாப் ஆகிருக்கலாம், அவங்களோட டெஃபிஷியன்சி, குழந்தைங்களாக இருக்கப்போ சரியாக சாப்பிடாமல் இருக்குது, அதனால் வரக்கூடியது, அதனால் வரலாம். ஸோ அந்த ஒரு காரணத்தினால இருக்கக்கூடியது சரியா. நாட் அசோசியேட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் பாடி வெயிட்டு. அசோசியேட்டட் வித் எக்ஸஸ் ஆஃப் பாடி வெயிட், வெயிட் கூட நம்மளோட பாடி, ஏன்னா வெயிட் கூட மசில்ஸ் பிளட் எல்லாம் கூடுது. அப்போ அது, ஆனால் பேன்க்ரியாஸ் அதே சைஸில் தான் இருக்கும். பேன்க்ரியாஸ் அப்போ நிறைய என்ன பண்ணணும், வேலை செய்யணும், அந்த மாதிரி இருக்கு. அப்போ ட்ரீட்டட் வித் இன்சுலின் இன்ஜெக்ஷன், cannot be controlled without taking insulin. அப்போ இங்கே நான் சொன்ன மாதிரி தான், சின்ன வயசில் இருக்க பேன்க்ரியாஸ் வேலை செய்யலை, அதான் பிரச்சனை. அப்போ இன்சுலின் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். இங்கே இனிஷியலி வித்தவுட் மெடிக்கேஷன் ஆர் வித் டேப்லெட்ஸ், மாத்திரையே சாப்பிடாம நம்ம ஒழுங்காக சுகர் லெவல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சாப்பிட்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி இருக்கலாம், அல்லது மாத்திரை சாப்பிட்டுக்கலாம். பாசிபிள் டு கம் ஆஃப் டயபெட்டிஸ் மெடிக்கேஷன்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதுலேருந்து வெளியே வந்துடலாம். டைப் 2. Why is a dietary restriction recommended for an obese individual? குண்டாக இருக்கவங்க, உடல் பருமனாக இருக்கவங்களுக்கு ஏன் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன், டயட்டில் இருக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க ரைட்டா. ஆமாம், டைப் 2 தான் 90%. எஸ். எதனால ஃபாலோ பண்ணிக்கிறோம், உனக்கு எது ஈஸியோ அதை ஃபாலோ பண்ணிக்கோ சரியா. அன்ஷிகா தானே, அன்ஷிகா எஸ், எது ஈஸியோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் சரியா. அடுத்து லோ கேலரிஸ். அப்போ எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், லோ கேலரிஸ் இருக்கக்கூடிய ஃபுட் எடுத்துக்கணும். நார்மல் ப்ரோட்டீனு, அடுத்து மினரல்ஸ் கம்மியாக இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்குதா நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஹை ஃபைபர் டயட் கேன் ப்ரிவெண்ட் ஓவர் வெயிட். Calorie restriction for weight reduction is safe and most effective.
கேலரியை ரெடியூஸ் பண்ணாலே ஓவர் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிருமா ரைட்டா ஓகே சங்கீதா 4 கொஷின் போயிட்டேன் ஒவ்வொரு கொஷினுக்கும் எக்ஸ்பிளைன் அகெயின் சொல்கிறீங்க எந்த கொஷின்னே எனக்கு புரியலை ஸோ ஒரு தடவை வீடியோ முன்னாடி ஃபார்வர்ட் பண்ணி பாருங்கள் அந்த கொஷின் உங்களுக்கு புரியும் அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் ரைட்டா ரைட் A low calorie diet accompanied by moderate exercise will be effective in causing weight loss. Low calorie diet அதோட எக்ஸசைஸும் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு குறைஞ்சிரும் ரைட்டா ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மெடிடேஷன் யோகா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஆல்சோ ரெடியூஸ் த ஸ்ட்ரெஸ் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ஸு கூட நம்மளோட பாடியில் என்ன அப்படின்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பேலன்ஸ்டு டயட் ரைட்டா ரைட்டா சாப்டர் 5 பார்த்திங்க அப்படின்னா கொஷின் நம்பர் 5 2019 அதுக்கப்புறம் செப்டம்பர் 20 கேட்டிருக்காங்க வாட் ப்ரிகாஷன்ஸ் கேன் பி டேக்கன் ஃபார் ப்ரிவெண்டிங் ஹார்ட் டிசீஸ்க்கு என்னென்ன கண்டிப்பாக டயட் ஸோ ஃபேட்டி டயட் எடுத்தோம் அப்படின்னா ஃபேட் போய் என்ன பண்ண போகுது நம்மளுக்கு எங்கேயாவது 40 சொன்ன மாதிரி அடைச்சிக்கிச்சுன்னா பிரச்சனை நீ எவ்வளோ திக்காக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்மளோட ரத்தம் போகக்கூடிய டியூப்லாம் இருக்குது அது எவ்வளோ பெருசாக இருக்கும்னு நினைக்கிறீங்க கேன் எனிவன் எக்ஸ்பிளைன் மீ எனி ஐடியா எனி கெஸஸ் வெயிட் கெயின் பண்ண எக்ஸசைஸ் நீடட் வை வெயிட் கெயின் பண்ண எக்ஸசைஸ் தேவை வெயிட் கெயின் பண்ண நல்லா சாப்பிடணும் ஸ்ட்ரக்சரல் வெயிட்டாக வேணும்னா ஸ்ட்ரக்சர் வேணும்னா தான் உடல் ஸ்ட்ரக்சராக இருக்கணும்னா தான் ரைட்டா ஓகே ஸ்ட்ரக்சர் வேணும்னா தான் எக்ஸசைஸ் பண்ணணும் வெயிட் கெயின் பண்ணுறதுக்குலாம் எக்ஸசைஸ் தேவை வெரி ஸ்மாலாக ஹேர் சைஸ் எக்ஸாம்பிளுக்கு அப்படி சொல்லலாம் ரைட்டா நம்மளோட முடி மாதிரி தான் இருக்கும் முடியை விட கொஞ்சம் சின்னதாக ரைட்டா அந்த மாதிரி இருக்கக்கூடிய ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் வெரி ஸ்மால் வெரி தின் ஸ்மால்னு சொல்லணும் தின்னு சொல்லணும் ரிடக்ஷன் இன் இன்டேக் ஆஃப் கேலரிஸ் லோ சேச்சுரேட்டட் ஃபேட்டு cholesterol rich food low carbohydrates and common salt are some of the dietary modifications இதெல்லாம் குறைக்கணுமா டயட் மேனேஜ்மெண்ட்டில் ரிடக்ஷன் இதெல்லாம் குறைச்சா கரெக்டாக என்ன பண்ணணும் நம்ம ஹார்ட் பயங்கரமாக சேஃபாக இருக்கணும் நம்மளோட இதயம் சேஃபாக இருக்கணும்னா இதெல்லாம் குறைக்கணுமா இதெல்லாம் என்ன பண்ணணும் நம்ம குறைக்கணும் ரைட்டா டயட் ரிச் இன் பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இஸ் எசென்ஷியல் ரைட்டா டயட் ரிச் இன் பாலி அன்சாச்சுரேட்டட் ரைட்டா சேச்சுரேட்டட் ஃபேட் எடுத்துக்கக்கூடாது வாட் இஸ் சேச்சுரேட்டட் ஃபேட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் ஃபேட் சேச்சுரேட்டட் ஃபேட்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் ஆல்ரெடி எடுத்துக்கிட்டாங்க அவங்க யாரோடையும் ரியாக்ட் பண்ண மாட்டாங்க அவங்க அப்படியே மந்தமாக அப்படியே உட்காந்துருப்பாங்க அன்சாச்சுரேட்டட்னா அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கும் ஈஸியாக கரைஞ்சிருவாங்க சேச்சுரேட்டட் ஃபேட்ஸ் கரையாது அப்படியே போய் நம்ம உடம்புல ஒட்டிக்கும் அதுதான் விஷயம் ரைட்டா அன்சாச்சுரேட்டட்னா இட் கேன் டிசால்வ் ரைட்டா டிசால்வ் ஆகும் அதில் பாலி அன்சாச்சுரேட்டட் பல படிகள் இருக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் PUFA புஃபான்னு சொல்லுவாங்க பாலி அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட் இஸ் எசென்ஷியல் இன்க்ரீஸ் இன் இன்டேக் ஆஃப் ஃபைபர் டயட் நிறைய ஃபைபர்ஸ் நார் சத்துக்கள் இருக்கிறது எடுத்துக்கணும் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் ப்ரோட்டீன்ஸு மினரல்ஸ் இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாத்தையோட ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் ரைட்டா ஃபிசிக்கல் வெரி குட்டா சிங்கிள் பாண்டில் யார் சொல்கிறா வேறு லெவல் கெமிஸ்ட்ரியில் மாஸ்டர் பண்ணியிருக்க போலேன்னா நான் சொல்லிக் கொடுத்தது கவனிச்சியா இல்லை நீனா சொல்கிறியா எப்படி சொல்கிறேன் மனோஜ் குட் இல்லை உங்கள் ஸ்கூலில் படிச்சிங்களா தட்ஸ் குட் சிங்கிள் பாண்டு சேச்சுரேட்டட் வெரி குட் ஸோ ரெகுலர் எக்ஸசைஸ் வாக்கிங் இதெல்லாம் பண்ணியே ஆகணும் ரைட்டா ஸோ நம்மளாம் பண்ணுறதில்ல பண்ணணும் ரைட்டா அடுத்து அடிட்டிவ் சப்ஸ்டன்ஸ் அவாய்டன்ஸ் ஆல்கஹால் கன்சம்ஷன் ஸ்மோக்கிங் இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும் தொடவே கூடாது கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடணும் ரைட்டா ஓகே சூப்பர் குட் ரைட் now we are moving to the last topic of today's session it is chapter 22 ரைட்டா புக்கினை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா பயாலஜியில் மோர் டு நோ இருக்குது பார்த்தியா அதில் தான் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க நான் பப்ளிக் எக்ஸாம் கொஷின் பேப்பர் ஹாஃப் இயர்லி கொஷின்லாம் அனலைஸ் பண்ணி பார்த்துட்டேன் எல்லாத்துலேயும் பயாலஜியில் புக்கினில் கொஷின் கேட்கணும்னா ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எங்கே புள்ளி வைக்கிறாங்கன்னா மோர் டு நோ எல்லா மோர் டு நோவையும் எடுத்து படிச்சிரு தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ரைட்டா ஒன்றுமே பண்ண முடியாது சங்கீதா நீங்கள் குவார்டர்லி எக்ஸாம் மேம் என்ன சொல்கிற ஸ்கூலில் சொல்கிறத கரெக்டாக கேளுங்க அதை ஃபாலோ பண்ணாலே போதும் அவங்க சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள் அதே கரெக்டாக தான் இருக்கும் ஓகே சரியா ரைட் ஸோ அடுத்து என்ன அப்படின்னா என்ன சொல்லிட்டு இருந்தேன் ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா நம்மளோட சால்வ்டு ப்ராப்ளம்ஸில் சின்னதாக இருக்குது சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் இருக்குல்ல
புக்குக்குள்ளே சால்வ்டு ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்கக்கூடிய சின்ன ப்ராப்ளம், அதாவது ஒன்று கண்டுபிடிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கரண்ட் கண்டுபிடிக்கும், V = IRல வோல்டேஜும் ரெசிஸ்டன்ஸும் கொடுத்துட்டு I கண்டுபிடிக்க சொல்கிறது. அதுக்கப்புறம் மோலார் மாஸ், நம்ம மோல்ஸ் கண்டுபிடிப்போம்ல, அதில் கிராம் ஈக்குவலன், அதாவது அதோட மாலிகுலர் மாஸ் கண்டுபிடிக்க சொல்கிறது. H2O வாட்டரோட மாலிகுலர் மாஸ் என்ன, 18, ஹைட்ரஜன் ஆக்சிஜன் போட்டு கண்டுபிடிப்போல அந்த மாதிரி, ரைட்டா. மோர் டு நோ டூ யூ நோ, பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மோர் டு நோ டூ யூ நோலேருந்து தான் கொஷின்ஸ் வந்திருக்கு, பப்ளிக்கில் அப்படி தான் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் சால்வ்டு ப்ராப்ளம்ஸ்லேருந்து நிறையா கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, ரைட்டா. இதுதான் மெயினாக கொஷின்ஸ் கேட்கக்கூடியது. அதுக்கப்புறம் சயின்டிஸ்ட் பேர், அதுக்கப்புறம்லாம் கம்மி தான். இதுதான் மெயின் டார்கெட்டாக வச்சு செஞ்சுருக்காங்க, அதான் சரியா. ஓகே, ஸோ என்விரான்மெண்டல் மேனேஜ்மெண்ட், என்விரான்மெண்ட்டை எப்படி நம்ம பாதுகாக்கிறோம், எப்படி மேனேஜ் பண்ணுறோம் பார்க்கலாமா. ரைட், இதை முடிச்சோடனே வீட்டுக்கு போயிடலாம். வாட்ஸ் வில் ஹேப்பன் இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன். ஓ மை காட், மரங்களை வெட்டினால் என்ன நிகழும், மரங்களை வெட்டினா என்ன நிகழும். டின்னர்லாம் அப்படியே சைடில் உட்காந்து ஸ்பூனில் சாப்பிட்டுட்டே இரு. ரைஸ் மாதிரி ஐட்டமாக இருந்தால் ஸ்பூனில் சாப்பிடு. அதே இது தோசை இட்லி மாதிரி இருந்தால் அம்மா அப்பா ஊட்டி விட சொல்லு. இல்லை நீயே இந்த கையில் இப்படி ஃபோன் வச்சுட்டு இப்படி சாப்பிட்டுட்டே பாரு, சரியா. நான் தான் சாப்பிட முடியாது, நீங்கள் சாப்பிடலாம், ரைட்டா. நான் வந்து சாப்பிட்டுட்டே என்ன பண்ண முடியாது, உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ யூ கேன் ஹேவ் இட், யூ ஜஸ்ட் ஹேவ், நீங்கள் எடுத்துக்கோங்க. இஃப் ட்ரீஸ் ஆர் கட் டவுன் இட் கிவ் ரைஸ் டு எக்கலாஜிக்கல் ப்ராப்ளம், ரைட்டா. ஈக்காலஜிக்கல் ப்ராப்ளம்னா இது நம்மளோட சூழ்நிலை, இக்காலஜினா சூழ்நிலை, நம்மளோட சூழ்நிலை பயங்கரமாக பாதிக்கும். டிஃபாரஸ்டேஷன் இஸ் கரெக்ட். லைக் அ ஃப்ளட், முதல் வெள்ளம் வந்துடும். மரங்கள் இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் வெள்ளம் வராது. அதுக்கப்புறம் ட்ராட், வறட்சி வந்துடும். சாயில் எரோஷன், மண் அரிப்பு. லாஸ் ஆஃப் வைல்டு லைஃப், அதாவது என்னது, வன விலங்குகள் நிறையா அழிஞ்சு போயிடும். எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷீஸ், நிறையா உயிரினங்கள் அப்படியே ஸ்பீஷீஸே காணாமல் போயிடும், ரைட்டா. இம்பேலன்ஸ் ஆஃப் ஜியோகெமிக்கல் சைக்கிள்ஸ், மில்கில் விட்டமின் இருக்குது, டீ காஃபிலையும் மில்க்குள்ளே இருக்குது, அதே விட்டமின் இருக்குமா. மில்கில் விட்டமின் இருக்குது, அது போக அடிஷ்னலாக டானிக் ஆசிடு, காஃபியில் இருக்கக்கூடிய ஆசிட் அதெல்லாமே இருக்கும். ஸோ மில்க்கு வந்து மில்கில் நம்ம ஆடு தானே பண்ணுறோம். ஸோ அது எப்பயுமே அதே தான் இருக்குது, விட்டமின்ஸ் அப்படியே தான். நீங்கள் மில்கை எப்படி எடுத்துக்கிட்டாலும் அது அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ப்ரீ ஆனுவலா மிட்டம் டெஸ்ட் செய்ய முடியல. ஆல்ட்ரேஷன் ஆஃப் கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் அண்ட் டெசர்டிஃபிகேஷன், இந்த மாதிரி என்ன அப்படின்னா டெசர்ட்டாக மாறுறது, ரைட்டா. டீசர்டிஃபிகேஷன், கிளைமேட்டிக் கண்டிஷன். இதை ஒரு மரத்தை வெட்டுறதுனால எவ்வளோ பிரச்சனை பாருங்கள், ரைட்டா. ஒரு மரத்தை வெட்டுறதுனால நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட், வாட் வுட் ஹேப்பன் இஃப் த ஹேபிட்டட் ஆஃப் த வைல்ட் அனிமல் இஸ் டிஸ்டர்ப்ட். ஓகே, நான் உங்களை கேட்குறேன், உங்களை தூக்கிட்டு போய் நான் என்ன பண்ணுறேன், ஆஸ்திரேலியாவில் விட்டுறேன், ரைட்டா. ஆஸ்திரேலியாவில் விட்டால் பரவாயில்ல, ஆஸ்திரேலியாவில் இருக்க ஒரு பெரிய காட்டில் விட்டுறேன், சரி. அமேசான் காட்டில் விட்டுறேன், ரைட்டா. அமேசான் காட்டில் உங்களை விட்டுறேன், என்னாகும், ரைட்டா. அமேசான் காட்டில் உங்களை போய் விட்டேன் அப்படின்னா என்னாகும், வாட் ஹேப்பன்ஸ் இஃப் ஐ புட் யூ இன் அமேசான் காடு. அமேசான் காட்டில் உங்களை நான் விட்டுட்டேன்னா என்னாகும், ஜாலியாக இருப்பீங்களா. நீங்கள் மட்டும் இருக்கீங்க, ரைட்டா. நீங்கள் மட்டும் இருக்கீங்க அமேசான் காட்டில், ரைட்டா. கேம் ஓவர், என்ன கேம் ஓவர், மொத்தமாக சோழி முடிஞ்சு, என்ன. ஓகே, if the habitat of wild animals disturbed, the biological diversity cannot be maintained and cannot promote economic activities which generates revenue to government, ரைட்டா. என்ன சொல்லியிருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா மொத்தமாக நான் போய் அங்கே விட்டு என்ன பண்ண முடியும், 10 மினிட்ஸில் ஒன்றுமே பண்ண முடியாது, ஐ கேனாட் சர்வைவ். அப்போ மொத்தமாக முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நான் அவனுக்கு பாடம் நடத்த முடியாது, நான் அவனுக்கு பாடம் நடத்தலைன்னா மார்க் வாங்குறது கஷ்டம், இந்த மாதிரி ஜென்ரலாக சொல்கிறேன். ஸோ அப்போ ஒரு அனிமல்ஸை கூட்டிகிட்டு போய் விட்டுட்டோம் அப்படின்னா, டிஸ்டர்ப் பண்ணோம் அப்படின்னா, அதுக்கடுத்து அது மூலமாக வரக்கூடிய பயன்கள் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும், எல்லாமே போயிடும். ஸோ அதுதான் சொல்கிறது. டிஸ்டர்ப் பண்ணால் த பயாலஜிக்கல் டைவர்சிட்டி கேனாட் பி மெயின்டைன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் மொத்தமாக எலியை ஃபுல்லாக என்ன பண்ணிட்டு நாடு கிடச்சிட்டேன், இந்தியாவில் இருக்க எல்லா எலியையும் அழிச்சிட்டேன். அப்போ என்னாகும், எலியை ஃபுல்லாக அழிச்சிட்டா பூனையோட எண்ணிக்கை கூட ஆரம்பிச்சிடும். அப்போ பூனை டாமினண்ட்டாக மாறிடும், கரெக்டாக இல்லையா. அப்போ பூனை டாமினண்ட் ஆகிடுச்சுன்னா நாயோட வளர்ச்சி எல்லாமே குறைஞ்சிடும். ஸோ இவங்க எல்லாருமே பேலன்ஸ்டு ஃபுட் செயின், ரைட்டா. ப்ராப்ளம் வில் தேர் இன் ஃபுட் செயின். வெரி குட், வெரி குட்.
ஃபுட் செயின் கண்டிப்பாக இருக்கணும். ஒருத்தவங்களை மொத்தமாக நான் தூக்கிட்டேன் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகிடும். ரைட்டா, ஃபுட் செயின் அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அதனால் யாரையும் மொத்தமாலாம் தூக்கக்கூடாது, அது பொறுமையாக கவனமாக ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றதான். அடுத்து பாருங்கள், வாட் ஆர் த ஏஜென்ட்ஸ் ஆஃப் சாயில் எரோஷன்? ஹை வெலாசிட்டி ஆஃப் விண்ட், பயங்கரமாக காற்று அடிச்சிச்சுன்னா மண்ணை ஃபுல்லாக அடிச்சு தூரிட்டு போயிடும். ஏர் கரண்ட், ரைட்டா, காற்று எந்த திசையில் நோக்கி அடிக்குது அப்படின்னு. அடுத்து ஃப்ளோயிங் ஆஃப் வாட்டர், வாட்டர் ஃப்ளோ ஆகிறது. லேண்ட்ஸ்லைட், நிலச்சரிவு. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் லைக் டீஃபாரஸ்டேஷன், நம்ம பயிர்கள் சும்மாவே இருக்க மாட்டானுங்க, மரம் வெட்டுறது, அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுறேன், நிலத்தை உழுவுறேன், நான் வந்து ஃபார்ம் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒன்று பண்ணுறது. அடுத்து மைனிங், ரைட்டா. அதுக்கப்புறம் ஓவர் கிரேசிங் பை கேட்டல்ஸ், மாடு ஆடு மாடை பூரா போட்டுருந்தா மேய்ஞ்சிக்கும் அப்படின்னு எல்லா செடி புள்ளையும் மேய விட்டுறது, ரைட்டா, அதுதான். அந்த மாதிரி பண்ணுறதும் தப்பு. அடுத்து, why fossil fuels are conserved? Fossil fuels are conserved. Fossil fuels ஏன் நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. Accumulation is very slow process and takes a very long period, ரைட்டா. ஃபாசில் ஃபியூல்ஸை நீங்கள் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதாவது புதை படிமங்கள்லேருந்து வரக்கூடிய ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரோல் டீசல்லாம் என்ன பண்ணுது, பல வருஷங்களுக்கு முன்னாடி எங்கேயோ ஏதோ ஒரு உயிரினங்கள் மண்ணுக்கு அடியில் புதைஞ்சு அது மக்கி அது மேலே திரும்ப 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 இருந்து அது வந்து உள்ளே புதைஞ்சு கிடக்கு, ரைட்டா. ஸோ அதுதான் இப்போ பண்ண போகிறோம், ரைட்டா. ஹியூமன் வில் டிஸப்பியர் இன் எர்த், எர்த் இஸ் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஆமாம், அதெல்லாம் இந்த ஒரு இதெல்லாம் வருது, இந்த ஏஐ இமேஜஸ்லாம் வருது, மனிதன் இல்லாத உலகம் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படியே காட்டுறாங்க. பில்டிங்ஸ்லாம் செடி முளைக்குது, ரொம்ப ரம்மியமாக அழகாக காட்டுது அந்த மாதிரிலாம், சரியா. ஸோ அப்போ வெரி லாங் பீரியட் அண்ட் இன் ஆர்டர் டு ப்ரிசர்வ் தம் ஃபார் அ ஃபியூச்சர் ஜென்ரேஷன் fossil fuels are to be conserved, ரைட்டா. அதனால தான் சொல்லியிருக்காங்க, ரைட்டா. millions of years to form. Very good, very good. Solar energy is a renewable energy. How? அது ஓசியில் கிடைக்கிற எனர்ஜி தானே, அது எக்கச்சக்கமாக கிடைக்குதுல. இஸ் த எனர்ஜி obtained from the sun. This energy resources available in unlimited amount, ரைட்டா. அதனால தான் எனக்கு இட் இஸ் அ ரினியூவபிள் எனர்ஜி. திரும்ப திரும்ப நம்ம அதை யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், லாங் டைமுக்கு நம்ம பாட்டுக்கு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம் இன் நேச்சர். அண்ட் இட் கேன் பி ரினியூவ்டு ஓவர் a short period of time, inexpensive and can be harvested continuously. திரும்ப திரும்ப நம்ம அதை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கலாம், சரியா. ஸோ நார்மலாக இருக்க போது அன்லிமிட்டட், எக்கச்சக்கமாக, ஃப்ரீ ஆஃப் சோர்ஸ், ஃப்ரீயாக கிடைக்கக்கூடியது. அடுத்து, how are e-waste generated? உங்கள் வீட்டில் எத்தனை மொபைல் இருக்குது, யார் யார் வீட்டில் எத்தனை மொபைல் இருக்குது, எனி ஐடியா ஆஃப் யுவர் மொபைல் ஃபோன்ஸ்? ஸோ பழைய மொபைல் எத்தனை இருக்குது, பழைய மொபைல் யூஸ் பண்ணாமல் உங்கள் வீட்டில் சும்மா போட்டு வச்சுருக்க மொபைல் ஃபோன்ஸ், பேட்ரிஸ், யூஎஸ்பி கேபிள், அதுக்கப்புறம் பென் ட்ரைவ்ஸாக இருக்கட்டும், மவுஸ் உடஞ்சி போன ரிமோட்டு, இதெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம். ஸோ இது இப்போ நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்பர் போடு, ரைட்டா. நான் சொன்ன நம்பர்லாம் சொல்லி கால்குலேட் பண்ணி போடு. 14 சும்மா அடிச்சு விடாதீங்கடா, டே நிஜமாக சொல்லுங்கடா. ஓல்டு நிறையா இருக்கா, 10. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன மினிமமாக 5க்கு மேலே எல்லார் வீட்லேயும் இருக்கும். உடஞ்சி போன டேப் ரெக்கார்டரு, உடஞ்சி போன டிவி, பழைய டிவி, ஓடாத டிவி, அதுக்கப்புறம் மொபைல் ஃபோன்ஸாக இருக்கட்டும், ரிமோட்டு, வால் கிளாக், பேட்ரிஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று என்ன பண்ணும், நிறையா இருக்கும், ரைட்டா. இது எல்லாமே எலக்ட்ரானிக். இதை பூரா என்ன பண்ண போகிறோம், ரிப்பேர் பண்ண மாட்டாமல் தூக்கி சும்மா வச்சுருக்கிறது வீட்டில். அதுதான் ஜென்ரேட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஸ்பாயில்டு, உடஞ்சி போன அல்லது அவுட்டேட் ஆகிடுச்சு. நம்ம அப்டேட் ஆகிட்டோம், புது ஃபோன். அதாவது இது பட்டன் ஃபோன்லாம் இன்னும் வீட்டில் இருக்கலாம், ஆனால் நம்ம அது அவுட்டேட் ஆகிடுச்சு, நம்ம அப்டேட் ஆகிட்டோம், அதனால தான், ரைட்டா. ஸோ அது நான் ரிப்பேரபிள் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் டிவைசஸ். ஓடாத ஃபேனு, டிவி, மிக்சி, கிரைண்டர், பழைய டூம் டிவிலாம் இன்னும் நிறையா இருக்கும். இப்போலாம் எல்இடி, எல்சிடி, ஃப்ளாட் ஸ்க்ரீன் வந்துருச்சு. முன்னாடிலாம் டூம் டிவி பின்னாடி பெருசாக இருக்கும்ல, அந்த டூம் டிவிலாம் நிறையா சும்மா கிடக்கும் அப்படியே, அதெல்லாம் தான், ரைட்டா. ஓகே. ஸோ வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்? ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்கோட முக்கியத்துவம் என்ன, மழைநீர் சேகரிப்போட முக்கியத்துவம் என்ன? ஓவர் கம் த ரேப்பிட் டெப்ளீஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். சடனாக நம்மளோட நிலத்தடி நீர் குறையிறதை தடுக்க முடியும், ரைட்டா. வாட் ஹேப்பன் when e-waste are burned? Lot of toxic gases, சல்ஃபர் அண்ட் நைட்ரஜன் ஆக்சைடு வந்து வெளியே அதிகமாக வரும், கார்பன் மோனாக்சைடு, அதெல்லாமே, ரைட்டா. அதுதான் மெயினான விஷயம். நம்ம அதை பேர்ன் பண்ணோம் அப்படின்னா டாக்ஸிக் கேஸஸ் வில் பி கம்ஸ் அவுட் அதில் எரிக்கிறப்ப. கலைஞர் டிவினா கரெக்டாக, கலைஞர் டிவிலாம் ஒரு காலத்தில் கலைஞர் டிவிக்கு இருந்த மவுஸ் இருக்குல்ல, ஏன்னா இன்றைக்கி அதோட பவுஸெல்லாம் குறைஞ்சி போய் அது வீட்டுக்குள்ளே சும்மா உட்காந்துருக்கு. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் நார்மலாக 32 inch டிவிலாம் 20,000, 15,000, 10,000 கிடைக்குது, அதனால தான், ரைட்டா. எஸ், மார்னிங் கிளாஸ் இருக்குது, 10th ஸ்டாண்டர்டுக்கு கண்டிப்பாக கட்டாயமாக மார்னிங் கிளாஸ் இருக்குது. டு மீட் த இன்க்ரீஸ் டிமாண்ட் ஆஃப் வாட்டர், ரைட்டா. டிமாண்ட் ஆஃப் வாட்டரை நம்மளுக்கு தேவையை பூர்த்தி செய்கிறதுக்காக பண்ணணும். அடுத்து ரெடியூஸ் ஃப்ளட்,
வெள்ளத்தையும் மண்ணரிப்பையும் தடுக்கும். வாட்டர் ஸ்டோர்ட் இன் கிரவுண்ட் இஸ் நாட் கண்டாமினேட்டட் பை ஹியூமன் அண்ட் அனிமல் வேஸ்ட். கரெக்டாக இல்லையா? அதாவது நிலத்துக்கு மேலே இருக்க தண்ணி எல்லாத்தையும் நம்ம போய் கெடுத்துடலாம், அனிமல்ஸ் கெடுத்துடலாம். ஆனால் இதெல்லாம் என்ன பண்ணாது, கெடுக்க முடியாது. தண்ணி கிடையாது, யாராலையும் கெடுக்க முடியாது. டைரெக்டாக யூ கேன் யூஸ் ஃபார் ட்ரிங்கிங் பர்பஸ். வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் யூஸிங் பயோகேஸ்? பயோகேஸ் யூஸ் பண்ணுறதுனால என்னென்னலாம் அட்வான்டேஜஸ்ன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? கண்டாமினேட்டட்னா கெட்டு போன, கண்டாமினேட் பண்ணுறேன்னா அதை வந்து அசுத்தப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம். அசுத்தப்படுத்துறதுக்கு பேர் தான் கண்டாமினேட். ரைட்டா? ஜெயலலிதா லேப்டாப்பு டிவியில் தான் இந்த வீடியோவே பார்க்குறீங்களா? ஓகே. மார்னிங் கிளாஸ் 6 o'clock 10th standard. இட் பர்ன்ஸ் வித்தவுட் ஸ்மோக். பயோகேஸ் என்ன பண்ணுமா? ஸ்மோக் இல்லாமல் எரிய போகுது. லெஸ் பொல்யூஷனு. எக்ஸலண்ட் வே டு கெட் ரெட் ஆஃப் ஆர்கானிக் வேஸ்ட்டு லைக் பயோ வேஸ்ட்டு, சீவேஜ் மெட்டீரியல், இதெல்லாமே. ரைட்டா? இதெல்லாமே என்ன பயோகேஸ் அப்படின்னா இயற்கை எரிவாயு அப்படின்னு. மீத்தேன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கவு டங், மாட்டு சாணத்தெல்லாம் போட்டு எரிக்கிறது, அது மூலமாக எரிக்கிறது இருக்குல்ல, அது மாட்டு சாணத்தெல்லாம் போட்டு எரிக்கிறது. அல்லது நம்ம சீவேஜ் டேங்கில் நீ பார்த்துருக்கியா, இந்த சாக்கடை மேலெலாம் தீயை கொளுத்தி போட்டால் குபு குபு குபுன்னு எரியும்ல. ஆனால் அது பார்த்தா அப்படின்னா கருப்பு கலர்லாம் புகை வரவே வராது. ஸோ அதுதான் பொல்யூஷன் ஃப்ரீ அதெல்லாம். ஏன்னா அதில் கார்பன் கிடையாது, கார்பன் இருக்கு. ரைட்டா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய. ஸோ லெஃப்ட் ஓவர் ஸ்லரி இஸ் குட் மேன்யூர் ரிச் இன் நைட்ரஜன் அண்ட் பாஸ்பரஸ். லெஃப்ட் ஓவர் ஸ்லரின்னு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட், நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வேஸ்ட், நம்ம சாப்பிட்டுட்டு போடுற மிச்சமாக இருக்கட்டும், அல்லது அதுக்கப்புறம் லெஃப்ட் ஓவர் எல்லாமே நமக்கு சொல்லலாம். இட் இஸ் சேஃப் அண்ட் கன்வீனியன்ட் டு யூஸ். சேஃபாக யூஸ் பண்ணலாம், பெரிய தேவையில்லை அதுக்கு. இட் கேன் ரெடியூஸ் நம்பர் ஆஃப் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் எமிட். க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிட் ஆகிறது CF, குளோரோஃப்ளூரோ கார்பன், ஓசோனை டெப்ளீட் பண்ணக்கூடிய அந்த கேஸஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் ஆகிறத தடை செய்ய போகுது. ரைட்டா? ரைட். பயோகேஸஸ் ஆர் ரெனியூவபிள் தான். அடுத்து வாட் ஆர் த என்விரான்மெண்டல் எஃபெக்ட் காஸ்ட் பை சீவேஜ்? சீவேஜ்னா அது சாக்கடை. சாக்கடைனால என்விரான்மெண்ட் எப்படிலாம் டேமேஜ் ஆகுது? அக்ரிகல்ச்சர் கண்டாமினேட். ரைட்டா? ரிசல்ட்ஸ் இன் அக்ரிகல்ச்சர் கண்டாமினேஷன், என்விரான்மெண்டல் டீக்ரேடேஷன், நம்மளோட என்விரான்மெண்ட் சுற்றுப்புறத்தை பயங்கரமாக பாழ்படுத்துறதா இருக்கட்டும், பொல்யூட் வாட்டர் ரிசோர்ஸஸ், இதெல்லாமே மெயினாக இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஸ்லரினா தேவையில்லாத பொருட்கள், அன்வான்ட் ஐட்டம்ஸ். ரைட்டா? What are the consequences of deforestation? Deforestation ஆல்ரெடி நீங்களே சொன்னீங்க, மரத்தை வெட்டி சாக்கிறது. கடைசி 2 வருஷமும் பப்ளிக்கில் கேட்டிருக்காங்க. ஒரே கொஷின் 2 வருஷம் பப்ளிக்கில் கண்டினியூஸாக கேட்டிருக்காங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஒன் வேர்டில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குல்ல, கொஷின் ஆன்சர்லாம் ரிப்பீட் ஆகுது. 1 மார்க் இருக்குது பார்த்தியா, அதுவும் குறிப்பாக புக் பேக் 1 வேர்டு. அதில் இது வரைக்கும் 5 வருஷத்தில் எந்த கொஷினுமே ரிப்பீட் ஆகலை. ஒரு வருஷம் கேட்ட கொஷின் 2022 கேட்ட கொஷின் இது வரைக்கும் ரிப்பீட் ஆகவே இல்லை. 23, 24, 25, 25 ஒரு தடவை கேட்ட புக் பேக் கொஷின் அடுத்த தடவை ரிப்பீட் ஆகவே இல்லை. எல்லா சாப்டர் எல்லா சப்ஜெக்ட்லேயும் மோஸ்ட்லி அதுதான். ஒரு தடவை கேட்ட புக் பேக் கொஷின் அதுக்கு அடுத்த தடவை ரிப்பீட் ஆகவே இல்லை. அது ஒரு சூப்பரான விஷயம். ஸோ அதுதான். அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஆனால் தெளிவாக அப்படி படிச்சுட்டு போகவும் முடியாது. அதாவது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் எல்லாத்தையும் நான் எடுத்து வச்சுருக்கேன். நான் எப்படியும் உங்ககிட்ட சொல்லுவேன், உனக்கு கண்டிப்பாக கொடுப்பேன். அந்த கொஷின் எல்லாம் விட்டுட்டு மீதி கொஷினை படிச்சுட்டு போகலாமா சார் அப்படின்லாம் இல்லை. நம்மளுக்கு நேரம் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. ஸோ வி ஹேவ் டு ஸ்டடி. ஆனால் இது வரைக்கும் நான் பார்த்த வரைக்கும் 11th கெமிஸ்ட்ரியும் சரி, 10th சயின்ஸும் சரி, ஒரு கொஷின் கூட ரிப்பீட் ஆகவே இல்லை. ஒரு தடவை பப்ளிக் எக்ஸாமில் ஃபர்ஸ்ட் லெசனில் ஃபஸ்ட் கொஷின் கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கடுத்து அந்த கொஷின் அதுக்கடுத்து வரவே இல்லை. அந்த மாதிரி தான் எல்லா கொஷின். சரியா? அடுத்து பிகம் த த்ரெட் டு த எக்கானமி. எக்கானமின்னு அது நம்மளோட பொருளாதாரத்துக்கு பயங்கரமான ஒரு வீழ்ச்சி. குவாலிட்டி ஆஃப் லைஃப் அண்டு ஃப்யூச்சர் ஆஃப் என்விரான்மெண்ட் எல்லாமே பாலாயிடும். லாஸ் ஆஃப் மெனி ஃபாரஸ்ட், நிறையா காடுகள் அழிஞ்சு போயிடும். எக்காலஜிக்கல் ப்ராப்ளம், சூழ்நிலையில் நிறைய பிரச்சனை, ஃப்ளட்டு வரும், வறட்சி வரும், சாயில் எரோஷன், லாஸ் ஆஃப் வைல்ட் லைஃப், எக்ஸ்டிங்ஷன் ஆஃப் ஸ்பீஷிஸ். இது மாதிரி ஒரே சென்டென்ஸ் தான் திரும்ப திரும்ப ஒரு 4-5 கொஷினில் பார்த்துட்டே இருக்கும். அதனால தான். ரைட்டா? மார்னிங் கிளாஸ் 6 7 வரைக்கும், 6 to 7. ஓகேவா? ஸோ இத்துடன் இன்றைய பாடம் முடிவடைகிறது. இதுதான் இன்றைய கடைசி கேள்வி. இத்துடன் நம்ம பயாலஜி ரிவிஷன் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஏன்னா ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கா, நீ மெசேஜ் போடு, நான் பார்க்குறேன். நீ எல்லாம் உண்மை சத்தியம் பண்ண வேலாம் கரெக்டாக சத்தியம் பண்ணியிருக்கியான்னு பார்க்கலாம். யாரெல்லாம் ஸ்டார்டிங்லேருந்து இருக்கா? யாரெல்லாம் இருக்கா? ஹவு மெனி ஆஃப் யூர் ரைஸ் யுவர் ஹேண்ட். நான் இருக்கேன் சார் அப்படின்னு சொல்லு. மீ. ஓகே. பிளாக் டெவில் PRS வாரியர்லாம் பார்த்தேன். உதயகுமார் பார்த்தேன், நான் சந்தோஷ் பார்த்தேன், உதயகுமார். ஓகே. அன்ஷிகா எஸ். ஓகே ஓகே ரைட். நான் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 பேர் இருக்கா. மீதி இருக்கவங்க மாறி மாறி போயிட்டு வந்திருக்கான்.
ஒரு 10 to 12 ஸ்டூடெண்ட் ரைட்டா. சந்தோஷ், மனோஜ் நான் பார்த்தேன். எஸ், குட் குட் ரைட். தேஷ்னாவா, ஓகே குட் குட் குட். ஓஎம்ஜின்னு ஏதோ ஒரு பேர் இருக்குது, ஓகேவா, ரைட். ஓகே சூப்பர் ரைட்டா. ஓகே குட், வெரி குட். யார் யாரெல்லாம் இருந்தீங்களோ தட்ஸ் குட். ஸோ இந்த செஷன் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கீழே வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடு, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு. வி வில் see by tomorrow morning 6 o'clock. ஓகே, வித் அ ஃப்ரெஷ் புதுசாக கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் வேறு லெவலில் இருக்க போது. டடா பபாய், see you. If you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும், ரைட்டா? ரைட் 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 ஓகே ஓகே ரைட். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எத்தனோபாட்டனி, எத்தனோபாட்டனியோட இம்பார்ட்டன்ஸ் கேட்டதில் ஒரே ஒரு நிமிஷம். அது நம்ம அந்த கொஷின்லேயே இருக்காதாண்டா. அது என்ன அப்படின்னா, எத்தனோபாட்டனி என்ன பண்ண போகுது அப்படின்னா, ஜென்ரலாக என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் நாலேஜ். அதாவது நம்ம அந்த கலாச்சாரத்தை ஒட்டி படிக்கிறோம். இப்போ கலாச்சார முறைகள் நம்ம ஞாபகம் வச்சுக்க போகிறோம் ரைட்டா. டு மெஷர் டு கீப்பிங் த ப்ரிசர்விங் த ட்ரெடிஷ்னல் நாலேஜை, ப்ரொமோட்டிங் பயோடைவர்சிட்டி ரைட்டா. பயோடைவர்சிட்டி ப்ரொமோட் பண்ணுறதுக்கும், அதுக்கப்புறம் ட்ரெடிஷ்னல் நாலேஜை கீப் அப் பண்ணுறதுக்கும் ரைட்டா. என்னதுடா ஒன்று என்னடா சொல்லணும், ட்ரெடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். எஸ், வெரி குட். சரி, என்னத்தை சொல்லணும், யாரா ப்ளீஸ் ப்ளீஸ் நான் அனுப்புகிறான், என்ன சொல்லணுன்னே சொல்ல மாட்டேங்கிறான். ஓகே ரைட், டாடா பபாய், see you. If you can't then who can? உங்களால் முடியாட்டி யாரால் முடியும்? மார்னிங் பார்க்கலாம். பபாய், see you.